අද අපි ඉගෙන ගන්න යන දේ එළිදරව් 23 වෙනි කොටස උනාට இன்றைக்கு நாம் பார்க்க போவது வெளிப்படுத்தல் 23ஆம் பாகமாக இருந்தாலும் අපි කතා කරන්නේ එළිදරව් 11 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදය. நாம் பேச போகின்றது வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தான். ඉතින් සභාවට ආපු අය ஆகவே சபைக்கு வந்த நீங்கள் ඔබ අද මම උගන්වන එක ඔබට සමහර වෙලාවට ඔබට තේරෙන්නේ නැති වෙයි මොකද මේ අද හරියෙන් අහනවා වගේනේ. இன்றைக்கு வந்தவர்களுக்கு சில வேளையிலே நீங்கள் உணரலாம் இதோ நடுப்பகுதியிலிருந்து புதிதாய் போகிறது போல நீங்கள் உணரலாம். බය වෙන්න එපා. ඒ සේරම DVD ගත කරලා තියෙනවා, YouTube ගත කරලා තියෙනවා. ඒ වයින් බලා ගන්න පුළුවන් පිළිවෙලාත්මකව. ஆகவே அவற்றை நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் யூடியூப்ல போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒழுங்கும் கிரமமாயது பார்க்கலாம். ඒ වුණාට අද අපිට දෙවියන් වහන්සේ මොකද්ද උගන්වන්නේ කියලා අපේ සිත විවර කරගෙන බලාගෙන ඉමු. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை இருதயத்தை திறந்தவர்களாய் நாம் பார்ப்போமாக. එළිදරව් 11 දෙක තමයි අද කතා කරන්න පටන් ගන්න යන්නේ. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 11:2 நாம் ஆரம்பிக்கின்றோம். හැබැයි එළිදරව් 11 එක පොඩ්ඩක් මතක් කරලා දෙන්නම්. ஆனால் வெளிப்படுத்தல் 11:1 கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். සැරයටියක් වාගේ බටදණ්ඩක් මට දිනලා දෙය. එවිට කෙනෙක් මට කතා කරමින් නැගිට දෙවියන් වහන්සේගේ මාලිගාවද පූජාසනයද එහි නමස්කාර කරන්නන්ද මැනපන්න. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். දැන් මිත්‍රවරුනි මම සභාවේ මේ පදේ දේශනා කරා. அன்பானவர்களே, இந்த சபையிலே நான் இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். අපිට ලයිට් තිබුණේ அன்றைக்கு எங்களுக்கு மின்சாரம் இருக்கவில்லை. පස්සේ ලයිට් ආවා. அதன் பின்பு மின்சாரம் வந்தது. පස්සේ අපේ ඇම්ප් එක ගහලා ගියා. அதன் பின்பு எங்களுடைய ஆம்ப் சுட்டு போனது. කොහොම හරි මම දේශනා කරලා ඉවර කරා. எப்படியோ நான் பிரசங்கித்து முடித்து விட்டேன். පස්සේ අපි එඩිටින් කාමරයට ගිහිල්ලා ඒක දාලා බලනකොට அதன் பின்னதாக எடிட்டிங் ரூமுக்கு நான் போய் அதை போட்டு பார்க்கிற பொழுது පාස්ටර් ගජේන්ද්‍රන්ගේ කටහඬ විතරයි එන්නේ, මගේ කටහඬ නෑ. என்னுடைய சத்தம் மாத்திரம் வருகிறது, போதகருடைய சத்தம் அங்கே வரவில்லை. කියනවා ඊට පස්සේ එයා කියන එක විතරක් ඇහෙනවා. அப்படி சத்தம் வருகிறது, என்னுடைய சத்தம் இப்படி வருகிறது. පස්සේ මොනවද කරේ? பிறகு என்ன செய்தோம்? ආපහු සරයක් මෙතනට ඇවිල්ලා ලයිට් එහෙම දාගෙන මායි මෙයා ඒක දේශනා කරා. அதன் பின்னதாக நாங்கள் வந்து மின்சாரத்தை ஆன் பண்ணி லைட்டை போட்டு மீண்டும் பிரசங்கம் பண்ணினோம். ඒකෙදි මොනවද උනේ? அதிலே என்ன நடந்தது? අර උදේ කලින් කරපු නැති අරුම පුදුම අලුත් දේවල් කිව්වා නේද? அதன் பின்னதாக காலையிலே சொல்லாத அருமையான புதுமையான விடயங்களை அதிலே சொன்னோம். ඒ නිසා ඒ 22 වෙනි කොටස, ඒ කියන්නේ එළිදරව් 11 එක සභාවේ අහපු අය YouTube එකේ නැත්නම් DVD එකේ අහන්න වෙන වෙන අලුත් දේවලුත් ඒක කියනවා. ஆகவே சபைக்கு என்று வந்தவர்கள் டிவிடியில நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். புதுமையான அற்புதமான இன்னும் மேலதிகமான விடயங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. කොහොම හරි මම කියලා දුන්නා. எப்படியோ நான் சொல்லிக் கொடுத்தேன். සාලමෝන් පළවෙනි දේවමාලිගාව හැදුවා. சாலமோன் முதலாவது தேவாலயத்தை கட்டினான். ඒක නෙබුකත්නේසර් කැඩුවා. அதை நேபுகாத்நேச்சார் அழித்தான் அல்லது உடைத்தான். දෙවෙනි දේවමාලිගාව සෙරුබාබෙල් හැදුවා. இரண்டாவது தேவாலயத்தை செருபாபேல் கட்டினான். ඒක රෝමානුවරුන් තීතස් කියන මනුෂ්‍ය කැඩුවා. அதை ரோமர்கள் தீத்தஸ் என்கிறவன் அதை அழித்தான். තුන්වෙනි දේවමාලිගාව හදන්න නම් மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட வேண்டுமானால் ගිවිසුම් පෙට්ටිය ඕනේ. உடன்படிக்கை பெட்டி வேண்டும். ගිවිසුම් පෙට්ටිය ගැන මම ඉගෙනුවා. உடன்படிக்கை பெட்டியை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ගිවිසුම් පෙට්ටිය සංකේත කරන්නේ දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම. அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிப்பிடுகிறது என்றால் தேவனுடைய உடன்படிக்கையை. දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම සදාකාලීනයි. தேவனுடைய உடன்படிக்கை நித்தியமானது. එහෙමනම් එතකොට සදාකාලීන ගිවිසුම සංකේතවත් කරන ගිවිසුම් පෙට්ටියත් සදාකාලීන වන්න ඕනේ. அப்படியானால் நித்தியத்தை அங்கே காண்பிக்கிற நித்தியமான உடன்படிக்கை பெட்டியும் நித்தியமானதாய் இருக்க வேண்டும். එතකොට අර සොලොමන් හදපු පළවෙනි දේවමාලිගාව කඩලා පෙට්ටියක් ගෙනිච්ච නේද බාබිලෝන් වලට? அப்படியானால் சாலமோன் செய்ததான உடன்படிக்கை பெட்டியை தேவாலயத்தை உடைத்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார் அல்லவா? ඒ පෙට්ටිය අර හරි පෙට්ටිය වෙන්න බෑ. அப்படியானால் அது சரியான நிஜமான பெட்டியாய் இருக்க முடியாது. ක්‍රිස්තු වර්ෂ 70 තීතස් ඇවිල්ලා ගිනි තිබ්බා නේද?
அங்கே கிறிஸ்துவுக்கு பின் 70களில் வந்து தீத்தஸ் அதை தீக்கொளுத்தினான் அல்லவா? ඒක අර ගිවිසුම් පෙට්ටිය වෙන්න බෑ. அது அந்த நிஜமான உடன்படிக்கை பெட்டியா இருக்க முடியாது. මම ඔයගලන්ට කියලා දුන්නා. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். කොහොමද සොලමන්ගේ කාලෙම எப்படி சாலமோனுடைய காலகட்டத்திலேயே ඒ ගිවිසුම් පෙට්ටිය එතියෝපියාවට ගෙන යනු ලැබුවේ කියලා. அது எப்படி எத்தியோப்பியாவிற்கு கொண்டு போகப்பட்டது என்று சொல்லிக் கொடுத்தேன். අද ඒක තියෙන්නේ එතියෝපියාවේ. இன்று அது இருப்பது எத்தியோப்பியாவிலே. අවුරුදු 3000ක් පමණ කාලයක් එතියෝපියාවේ තමයි ওই ගිවිසුම් පෙට්ටිය තියෙන්නේ. 3000 வருடங்களாக அது எத்தியோப்பியாவிலே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ඒ නිසා තමයි එතියෝපියාවට එච්චර අසංගත සහ සාගත. ஆகவேதான் எத்தியோப்பியாவிற்கு இவ்வளவு அதிகமான கொள்ளை நோய்களும் வறட்சிகளும் இருக்கிறது. නමුත් ඒක තියන් ඉන්නේ යුදෙව්ව. ஆனால் அதை வைத்திருப்பது யூதர்கள். දැන් ඒගොල්ලෝ හිමීට ඒක අරගෙන ඊශ්‍රායල් දේශයට එන්න කල්පනා කරගෙන ඉන්නවා. இப்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் யோசிக்கிறார்கள் அதை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக. ඊළඟට මම කියලා දුන්නා அதே போல அதன் பின்பு நான் சொல்லிக் கொடுத்தேன். ගිවිසුම් පෙට්ටිය හම්බුණත් මදි. உடன்படிக்கை பெட்டி கிடைத்தாலும் போதாது. ඒ දේව මාලිගාව තිබුණ තැන දැන් තියෙනවා අල් අමාර් කියන මුස්ලිම් පල්ලියක්. அந்த தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இருக்கிறது அல் அமார் என்கிற பள்ளிவாசல். ඒක කඩලා හිටන් දේව මාලිගාව හදන්න ඕනේ. அதை உடைத்துத்தான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ඒක කැඩුවා නම් அதை உடைத்தால் ලෝක යුද්ධයක් පටන් ගන්නවා. உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். එතකොට ඒක බයිබලයේ කියලා නෑ ඒ වැන්දයක්. அப்படி ஒன்றை புது வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. හැබැයි දැන් තමයි අපි හොයාගත්තේ අවුරුදු 5කට උඩදී 5 வருடங்களுக்கு முன்னதாகத்தான் அதை கண்டுபிடித்தார்கள். හරි විදියට මැනලා බලනකොට சரியாக அளந்து பார்க்கிற பொழுது අර අල් ආමාර් කියන පල්ලිය තියෙන තැන නෙවෙයි දේව මාලිගාව තිබුණේ. அல் அமார் என்ற பள்ளிவாசல் இருந்த இடத்திலே அல்ல தேவாலயம் இருந்தது. අල් අමාර් සහ අල් අක්සා පල්ලි දෙකට මැදින් அல் அமார் அல் அக்ஸா என்ற 2 பள்ளிவாசலுக்கும் இடையிலே தான் தேவாலயம் இருந்திருக்கிறது. පල්ලි දෙක කඩන්න නැතුව දේවාලය හදන්න පුළුවන් දේව මාලිගාව. அப்படியானால் 2 பள்ளிவாசல்களை உடைக்காமல் தேவாலயத்தை கட்ட முடியும். එහෙම තමයි හදන්න යන්නේ. அப்படித்தான் கட்ட போகிறார்கள். දෙවෙනි පදේ කියනවා இரண்டாம் வசனம் சொல்லுகிறது මාලිගාවෙන් පිටත තිබෙන මළුව අන්‍ය ජාතීන්ට දී තිබෙන බැවින් ඒක නොමැන අත්හැරපන්න. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. තේරෙනවද යොහන්ට දෙවියන් වහන්සේ කියනවා பாருங்கள், யோவானுக்கு தேவன் சொல்லுகிறார் බට දණ්ඩක් දීලා මැනලා බලන්න කියලා. ஒரு கைக்கோலுக்கொப்பான ஒரு அளவுகோலை கொண்டு அளந்து பார். හැබැයි පිට මළුව මනින්න එපා. ஆனால் வெளிப்பிரகாரத்தை அளக்க வேண்டாம். මොකද ඒක දේව මාලිගාවට දැන් අයිති වෙන්න යන්නේ නැහැ. ஆகவே அது இப்பொழுது தேவாலயத்திற்கு சொந்தமாக போவதில்லை. පළවෙනි දේව මාලිගාවට අයිතිව තිබුණේ පිට මළුව. හොඳේ. முதலாவது தேவாலயத்திற்கு இருந்தது அந்த உரித்தா இருந்தது அந்த வெளிப்பிரகாரம். දෙවෙනි දේව මාලිගාවටත් ඒ පිට මළුව අයිතිව තිබුණා. இரண்டாவது தேவாலயத்திற்கும் அந்த வெளிப்பிரகாரம் சொந்தமாக இருந்தது. හැබැයි දැන් හදන්න යන ඒ තුන්වෙනි දේව මාලිගාවට ඔක අයිති වෙන්න යන්නේ නැල්ලු. ஆனால் கட்டப்பட போகிற மூன்றாவது தேவாலயத்திற்கு அந்த வெளிப்பிரகாரம் சொந்தமாக இருக்க போவதில்லை. ඇයි? ஏன்? අන්‍ය ජාතීන්ට දීලා තියෙනවලු. அதை புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதாம். බලන්න මොන තරම් ලස්සන අනාගත වාක්‍යයක්ද කියලා. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசனம். එතකොට අදටත් ඒ පල්ලි දෙක තියෙන නිසා මේ අනාගත වාක්‍ය 100% ඇත්ත බවට අපිට පේනවා. இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல்கள் இருக்கின்றபடியினால் தீர்க்க தரிசன வசனம் 100% உண்மை என்று புலப்படுகின்றது. ඔයගලන්ට තේරෙනවද මං කියන එක? நான் உங்களுக்கு சொல்லுகிறது விளங்குகிறதா? හරිද? சரியா? දැන් ඉතුරු ටික බලමු අපි. மிகுதியை நாம் பார்ப்போம். ඔහු ශුද්ධ වූ නුවර 42 මාසයක් පයින් පාගා දමන්නෝය. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். මාස 42යි. 42 மாதங்கள். දැන් මේක යුදෙව් මාස අපේ මාස නෙවෙයි. இது எங்களுடைய மாதங்கள் அல்ல, யூதர்களுடைய மாதங்கள். අපි මාස හදලා තියෙන්නේ ඉර ගමන් කරන විදියට අනුව. எங்களுடைய மாதங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது சூரியன் செயல்படுகின்ற வட்டத்தை வைத்து. ඒකට කියනවා සෝලා කැලෙන්ඩර් කියලා. அதற்கு சொல்லுவார்கள் சோலா கேலண்டர் என்று சொல்லி. ජනවාරි මාසේ දවස් 31යි.
ஜனவரி மாதம் 31 நாட்கள், පෙබරවාරි මාසේ දවස් 28යි. பிப்ரவரி மாதம் 28 நாட்கள், අවුරුදු 4කට සැරයක් පෙබරවාරි මාසෙට දවස් 29ක් වෙනවා. 4 வருடத்திற்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் ஆகும். මාර්තු මාසෙට දවස් 31යි. மார்ச் மாதத்திற்கு 31 நாட்கள், අප්‍රේල් 30යි. ஏப்ரல் 30, මැයි 31යි. மே 31, ජූනි 30යි. ஜூனி 30, ජූලි 31යි. ஜூலை 31, අගෝස්තු 31යි. ஆகஸ்ட் 31, සැප්තැම්බර් 30යි. செப்டம்பர் 30, ඔක්තෝබර් 31යි. அக்டோபர் 31, නොවැම්බර් 30යි. நவம்பர் 30, දෙසැම්බර් 31යි. டிசம்பர் 31. හැබැයි යුදෙව්වන්ගේ බයිබලයේ තියෙන කැලෙන්ඩරේට ஆனால் யூதர்களுடைய வேதாகமத்தில் உள்ள கேலண்டர் මාස 12ටම තියෙන්නේ දවස් 30 30 30 30 30. அவருடைய கேலண்டரிலே 12 மாதங்களுக்கும் இருப்பது 30 30 30 நாட்களே. එතකොට අවුරුද්දකට දවස් කීයද බයිබල් කැලෙන්ඩරේට? அப்படியானால் வேதாகம கேலண்டருக்கு ஒரு வருஷத்திலே எத்தனை நாட்கள்? දවස් 360යි. 360 நாட்கள். අපිට අවුරුද්දට දවස් කීයක්ද? எங்களுக்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365යි කාලයි. 365 கால். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? ඒ නිසා අපි බයිබලයේ දින මාස අවුරුදු බැලුවා නම් அப்படியானால் வேதாகமத்திலே நாட்கள் மாதங்கள் நேரத்தை பார்த்தால் ඒක බයිබල් කැලෙන්ඩරේට අනුව තියෙන්න ඕන. அது வேதாகம நாட்காட்டியின் படி இருக்க வேண்டும். මෙතන කියලා තියෙනවා මාස 42ක් இந்த කියලා. இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 42 மாதங்கள் என்று. මාසෙකට දවස් 30ක් නම් ஒரு மாதத்திற்கு 30 நாட்களாய் இருந்தால் මාස 42කට 42 மாதங்களுக்கு දවස් 1260යි. 1260 நாட்கள். තේරෙනවයි? புரிகிறதா? අවුරුදු වලින් කියනවා නම් வருடக்கணக்கிலே சொன்னால் මාස 12ක් අවුරුද්දයි. 12 மாதங்கள் ஒரு வருடம். 24ක් අවුරුදු 2යි. 24 மாதங்கள் 2 வருடம். 36ක් අවුරුදු 3යි. 36 மாதங்கள் 3 வருடம். ඒකට තව 6ක් එකතු කරා නම් அதற்கு இன்னும் 6 மாதங்களை சேர்த்தால் අවුරුදු භාගයක් එනවා. හරි? அரை வருடம் உண்டாகிறது. 12 24 36 12 24 36 36ට තව 6ක් එකතු කරා නම් 36க்கு இன்னும் 6ஐ சேர்த்தால் 42. 42. ඒ කියන්නේ මාස 42 කියන්නේ அப்படியானால் 42 மாதங்கள் என்று சொல்லுவது අවුරුදු 3මාරයි. 3.5 வருடங்கள். තේරෙනවද? புரிகிறதா? අවුරුදු 3මාරක් කියන්නේ 3.5 வருடங்கள் என்று சொல்லுவது අර අවුරුදු 7න් හරි භාගයක්. 7 வருடங்களிலே சரியாக அரைவாசி. කොයි අවුරුදු 7ද? எந்த 7 வருடங்கள்? සභාව ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ස්වර්ගයේ සභාව ගත කරන්න යන්නා වූ ඒ අවුරුදු 7. பரலோகத்திலே சபை செலவழிக்க போகின்ற 7 வருடங்கள். ඒ අවුරුදු 7 அந்த 7 வருடம் මේ පොළවේ මොනවද වෙන්න යන්නේ? இந்த உலகத்திலே என்ன நடக்கும்? ලෝකෙට යේසුස් වහන්සේ විනිශ්චය දෙනවා. හරි? உலகத்திற்கு தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ඒ අවුරුදු 7 அந்த 7 வருடங்கள் යුදෙව්වන්ට මොකද්ද? யூதர்களுக்கு என்ன? ලෝකෙට විනිශ්චය. உலகத்திற்கு நியாய தீர்ப்பு, යුදෙව්වන්ට. யூதர்களுக்கு. දානියෙල් පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ தானியேல் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே දෙවියන් වහන්සේ නියම අනාගත වාක්‍යයක් දෙනවා යුදෙව්වන්ට. தேவன் ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை யூதர்களுக்கு கொடுக்கின்றார். අපි 24 ඉඳලා කියවලා බැලුවොත් நாங்கள் 24ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் මට කවුරු හරි කියවන්න බලන්න ලස්සනට. யாராவது ஒருவர் அதை வாசிக்கலாம் பார்க்க. නෑ නෑ මම්ම කියවන්නම්. හරිද? බලාගෙන ඉන්නවනේ. හරිද? 24 ඉඳලා අපි යන්න යනවා. වරද තීන්දුව කරන්නටත්, පව් කෙලවර කරන්නටත්, අපරාධය උදෙසා සමගිකමක් කරන්නටත්, සදාකාල ධර්මිෂ්ඨකම පමුණුවන්නටත්, දර්ශනය සහ අනාගත වාක්‍ය මුද්‍රා කර තබන්නටත්, අතිශුද්ධස්ථානයේ ආලේප කරන්නටත්, නුඹේ සෙනගත් නුඹේ ශුද්ධ වූ නුවරක් ගැන සති 70ක් නියම කර තිබේ. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும்,
மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ දානියෙල්ට කතා කරනවා. தேவன் தானியேலுக்கு பேசுகிறார். උඹේ සෙනඟට உன்னுடைய ஜனங்களுக்கு. එහෙම කියනකොට කාටද? அப்படி சொல்லும் பொழுது யாருக்கு அது? කවුද දානියෙල්ගේ සෙනඟ? தானியேலுடைய ஜனங்கள் யார்? සිංහල අයද? சிங்களவர்களோ, දෙමළ අයද? தமிழர்களோ, සුද්දෝද? வெள்ளைக்காரர்களோ, කාපිරියෝද? அல்லது காபிரியனோ, ජපන්කාරයාද? ஜப்பான்காரனோ? නෑ. இல்லை, යුදෙව්වා. யூதர்கள். උඹේ සෙනඟට உன் ஜனங்கள். ශුද්ධ වූ නගරය කියන්නේ කොකද? பரிசுத்த நகரம் என்பது என்ன? මහනුවරද? கண்டி பட்டணமோ, මිහින්තලේද? மீன் தலையா, උස්වැටකෙයියාවද? உஸ்வெட்டக்கையாவது, පොල්ගස් ලෑල්ලද? அல்லது போல்கஸ்காவது? එහෙම එකක් නෑ. அப்படி ஒன்று இல்லை. නැත්තම් ශුද්ධ වූ නගරය කියන්නේ කොළඹද? அல்லது பரிசுத்த நகரம் என்றது கொழும்பா? නෑ. இல்லை. පාස්ට් අපි දන්නා. பாஸ் எங்களுக்கு தெரியும். බෙත්ලහෙම් නේද? ஓ, பெத்லகேம் தானே. කොහොමද දන්නේ? எப்படி தெரியும்? ශුද්ධ නගරී බෙත්ලහෙම් වල නේ? பரிசுத்த நகரமா බෙත්ලහෙම් பெத்லகேம். කලකට පෙර ඒ බෙත්ලහෙමේ ශුද්ධ වූ නගරී. பரிசுத்த நகரமா பெத்லேமில். මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, බෙත්ලහෙම් නෙවෙයි ශුද්ධ වූ නගරය. பெத்லகேம் அல்ல பரிசுத்த நகரம். ශුද්ධ වූ නගරය කියන්නේ ජෙරුසලේමට. பரிசுத்த நகரம் என்பது ஜெருசலேம். ජෙරුසලේමේ තමයි දේවමාලිගාව තියෙන්නේ. ஜெருசலேமிலே தான் தேவாலயம் இருப்பது. ජෙරුසලේමේ තමයි යේසුස් වහන්සේ කුරුසිපත් කරනු ලැබුවේ. எருசலேமில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ජෙරුසලේමේ තමයි ඔලිව කන්ද තියෙන්නේ. எருசலேமில் தான் ஒலிவமலை இருக்கிறது. ජෙරුසලේමේ තිබෙන ඔලිව කන්දෙන් තමයි යේසුස් වහන්සේ ස්වර්ගයට ගියේ. எருசலேமில் இருக்கிற ஒலிவமலையில் இருந்து தான் இயேசு பரத் லோகத்திற்கு சென்றார். දෙවෙනි පාර උන්වහන්සේ එනකොටත් උන්වහන්සේගේ පාය තබන්න යන්නේ උන්වහන්සේ ජෙරුසලේමේ තිබෙන ඔලිව කන්දේ. இரண்டாம் முறை அவர் வரும் பொழுதும் அவருடைய பாதங்கள் எங்கே படும்? ஒலிவமலையின் மீதுதான். தானியேல் උඹේ සෙනඟටත් உன் ஜனங்களுக்கும், ඒ කියන්නේ යුදෙව්වන්ට அதாவது யூதர்களுக்கும், ශුද්ධ නගරයටත් பரிசுத்த நகரத்திற்கும், ඒ කියන්නේ ජෙරුසලේමට அதாவது ஜெருசலேமிற்கும் සති 70ක් දෙනවා පුතේ. 70 வாரங்கள் தருகிறேன். මොකටද? எதற்கு? අර උඩ කියලා තියෙන මේ දේවල් ඔක්කොම සාර්ථක වෙන්න. மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் சாத்தியப்படுவதற்காக. වරද තීන්තු කරන්නට 24. அதாவது மீறுதல் அங்கே தவிர்க்கப்படுவதற்கும். වරදට තීන්දුව ලැබිලා විනිශ්චය ඉවරයිද? அப்படியானால் மீறுதலுக்கு நியாய தீர்ப்பு கிடைத்து விட்டதா? තව නෑ. இல்லை. පව් කෙලවර කරන්නටත් பாவங்களை தொலைக்கிறதற்கும். පව් කෙලවර වෙලා ඉවරයිද? பாவங்கள் தொலைக்கப்பட்டு விட்டதா? මොන පිස්සුද? என்ன பைத்தியம். අද උදේ මොන පව් කරලා ඇවිල්ලා මෙතන සුද්ධවන්තයන් වගේ ඉඳගෙන ඉන්නවද இன்னைக்கு කවුද දන්නේ? காலையில என்னென்ன பாவம் செய்துட்டு வந்து பரிசுத்தவான்களா இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். තව කෙලවර වෙලා නෑ. ஆகவே இன்னும் தொலையவில்லை. අපරාධය උදෙසා සමගිකමක් කරන්න அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் වෙලා ඉවරයිද? அது நடந்து முடிந்து விட்டதா? නෑ. இல்லை. සදාකාල ධර්මිෂ්ඨකම පමුණුවන්ට அங்கே நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். සදාකාල ධර්මිෂ්ඨකම ඇවිල්ලා ඉවරයිද? நித்திய நீதி வந்து விட்டதா? නෑ. இல்லை. දර්ශනය සහ අනාගත වාක්‍ය මුද්‍රා කර තබන්ට தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். ඒ මුද්‍රා කඩන්න පටන් අරගෙන ඉවරයිද? அந்த முத்திரை உடைக்கப்பட ஆரம்பித்து விட்டதா? තව නෑ. இன்னும் இல்லை. අති ශුද්ධස්ථානයේ ආලේපය කරන්නට மகா பரிசுத்தஸ்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு දේවමාලිගාවම නෑ. தேவாலயமே இல்லை. එතකොට කොහොමද අති ශුද්ධස්ථානය සුද්ධ කරන්නේ? அப்படியானால் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவது? මේ දේවල් කිසි දෙයක් තාම වෙලා නෑ. இவை ஒன்றுமே இன்னும் நடக்கவில்லை කියනවා சொல்லுகிறது. මේවා වෙන්න இவைகள் நடக்க උඹේ ජනතාවට உன் ஜனங்களுக்கும் සති 70ක් දෙනවා. 70 வாரங்கள் தருகிறேன். සති 70ක් කියන්නේ දවස් 490යි. அப்படியானால் 70 வாரங்கள் என்றால் 490 நாட்கள். මේ දානියෙල් පොතේ අර්ථකථනයට අනුව தானியேல் புஸ்தகத்தினுடைய வரைவிலக்கணத்தின்படி එක දවසක් එක අවුරුද්දකට සමානයි. ஒரு நாள் ஒரு வருஷத்திற்கு
பொருத்தமானது. එතකොට අවුරුදු 490ක් විතරයි උඹේ සෙනඟට දෙන්නේ. அப்படியானால் உன்னுடைய ஜனங்களுக்கு 490 வருடங்கள் கொடுக்கப்படும். දැන් දානියෙල් බලනවා இப்போ தானியேல் பார்க்கிறான், මගේ සෙනඟ වෙනුවෙන් என்னுடைய ஜனங்களுக்காக අවුරුදු 490යි තියෙන්නේ. 490 வருடங்கள் தான் இருக்கிறது. කවදා ඉඳන්ද ස්වාමිනේ? எப்பொழுதிருந்து ஆண்டவரே? බලන්න ඊළඟ පදේ කියනවා அடுத்த வசனம் சொல்லுகிறது, 25 කියලා තියෙනවා එබැවින් 25 இப்படி சொல்கிறது, නුඹ මෙසේ දැනගෙන තේරුම් ගනින්න. එනම් යෙරුසලේම නැවත පිහිටුවා ගොඩනගන්ට ආඥාවක් ලැබෙන තැන් පටන්. வாசிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அதிபதியா වූ ආලේපල තැනැත්තා දක්වා பிரபுவாகிய மேசியா வருமட்டும் සති 7ක්ද 7 வாரமும் සති 62ක්ද තිබෙන බවය. 62 வாரமும் செல்லும். සති 7ක් 7 வாரம் තව සති 62ක්. இன்னும் 62 வாரங்கள். හරිද? சரியா? එතකොට සති 60යි 62යි සති 7යි කීයද? அப்படியானால் 7 வாரமும் 62 வாரங்களும் எத்தனை வாரங்கள்? සති 69යි. அதாவது 69 வாரங்கள். හරිද? හලෝ අහගෙන දෙන්නේ. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? හරියට ගණන් දුවන්නේ නැති මමම කියනවා. சரியா கணக்கு தெரியாத நானே சொல்லுகிறேன். ඔගොල්ලෝ ගණන්කාරයෝනේ. நீங்க கணக்கு ஆய்வாளர்கள் தானே. තේරුම් ගන්න. புரிந்து கொள்ளுங்கள். 62යි 5යි 62ம் 5ம் 62යි 7යි 62යි 7යි 62ம் 7ம் 69යි 69. සති 69ක් ඉවර වෙනකොට මොකද්ද වෙන්නේ කියලා තියෙනවා. 69 வாரங்கள் நடக்கும் பொழுது என்று சொல்லப்படுகிறது. 26 කියනවා 26வது வசனம் சொல்லுகிறது, සති 62කට පසු ආලේපල තැනැත්තා සිඳ දමනු ලැබේ. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். කවුද ආලේපල තැනැත්තා? யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மேசியா? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ කුරුසිපත් කරනු ලැබුවේ කවදාද? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எப்பொழுது? ක්‍රිස්තු වර්ෂ 30. கிறிஸ்துவுக்கு பின் 30களிலே. 33 නෙවෙයි. 33லே அல்ல, 30. 30லே. උන්වහන්සේට වයස 33ක් තියෙද්දී. அவருக்கு 33 வயதாய் இருக்கும் பொழுது. එතකොට අර සති 69 ඉවර වෙන්නේ යේසුස් වහන්සේගේ කුරුසිපත් වීමේදීලු. அப்பொழுது 62 வாரங்கள் காரியம் ஆரம்பிப்பது எப்பொழுது? இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட நேரத்திலிருந்து. තේරෙනවද? ආරම්භයදල முடிகிறது. 69வது வாரம் முடிவது. 69வது வாரம் முடிவது இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுதிருந்து. සති 69ක් කියන්නේ 69 வாரங்கள் என்று சொல்லப்படுவது දවස් 483යි. 483 நாட்கள். ඒ කියන්නේ අවුරුදු 483ක්. அதாவது 483 வருடங்கள். මම හොයලා බැලුවා. நான் தேடி பார்த்தேன். ඊයේ පෙරේදා නෙවෙයි. நேற்று முன்தினம் அல்ல. යුනිවර්සිටි ඔෆ් මැන්චෙස්ටර් එකට මේ පරීක්ෂණය මම ඉදිරිපත් කරද්දී මේ ගවේෂණය யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் என்றதான பல்கலைக்கழகத்திற்கு இந்த ஆராய்ச்சி ஆய்வை நான் கொடுத்த பொழுது 1994 1994ஆம் ஆண்டிலே මම ඒ දිනය හොයලා ඒගොල්ලන්ට මම ඉදිරිපත් කරා. அந்த நாட்களை நான் ஆராய்ச்சி செய்து தேடி கொடுத்தேன். ආඥා 3ක් ලැබුණා බාබිලෝන් වලින් ඊශ්‍රායල් සෙනඟ නැවත ජෙරුසලේමට එන්න. 3 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு வருவதற்கு. පළවෙනි ආඥාව ලැබුණේ ජෙරුබාබෙල්ට කෝරේස් රජතුමා තුලින්. முதலாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கோரேஸ் ராஜா இருந்த பொழுது செருபாபேலுக்கு. දෙවෙනි ආඥාව ලැබුණේ එස්රා ඇවිත් දේවමාලිගාව පටන් අරගෙන මිනිස්සුන් මේ
ආපහු ඉස්රායල් දේශේ ස්ථාපිත කරන්න. அதன் பின்பதாக இரண்டாவது கட்டளை வெளிப்பட்டது එස්රා. எஸ்ராவிற்கு. එස්රා ඇවිල්ලා දේවල් எஸ்ரா කරන්න. வந்து தேவாலயத்தை கட்டினார். තුන්වෙනි ආඥාව ලැබුණේ மூன்றாவது கட்டளை வெளிப்பட்டது. අගස්වෙරුස් කියන රජතුමා அகாஸ்வேரு என்கிற ராஜா නෙහෙමියාට ආඥාවක් දෙනවා நெகேமியாவிற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். ජෙරුසලෙම් පවුර හදන්න. எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக. ඒ තුන්වෙනි ඒ ආඥාව තමයි මෙතන කියලා තියෙන්නේ. அந்த மூன்றாவது கட்டளையைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. තේරෙනවද? புரிகிறதா? ඒ ආඥාව ලැබුණු අවුරුද්ද මොකක්ද දන්නවද? அந்த கட்டளை வெளிப்பட்ட நாள் எது தெரியுமா? வருடம் எது தெரியுமா? 483න් 30ක් ගියා නම් කීයද? 483 30 கழிக்கப்பட்டால் எத்தனை? 450යි නේ? 453 නේ? 453යි නේද? 453 அல்லவா? හරියට ගණන් කරලා බැලුවොත් சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் ක්‍රිස්තු පූර්ව 453 නෙගේමියාට ඒ ආඥාව ලබා දුන්නා. கிறிஸ்துவுக்கு முன் 453 ஆண்டிலே நெகேமியாவுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. හලෝ ஹலோ, මේක ලෝක ඉතිහාසය. இது உலக சரித்திரம். ලෝක ඉතිහාසය ලියවෙලා තියෙනවා. உலக சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ක්‍රිස්තු පූර්ව 453 கிறிஸ்துவுக்கு முன் 453 නෙහෙමියාට ලියනවා ආඥාව. මට වෙන මයික් එකක් දෙන්න මේක කැඩෙනවා. நெகேமியாவிற்கு இந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. ගිහිල්ලා පවුර හදපන් කියලා. போய் அலங்கத்தை கட்டு. දානියෙල්ට දෙවියන් වහන්සේ කියනවා தானியேலுக்கு தேவன் சொல்கிறார், නගරය නිර්මාණ කරන්න ආඥාව ලැබෙන දා පටන් தேவன் சொல்கிறார் இந்த கட்டளை வெளிப்பட கட்ட ஆரம்பிக்கின்ற நாள் தொடக்கம். හරියට අවුරුදු 453ක් එතන அந்த இடத்திலே சரியாக 453 வருடங்கள். යේසුස් වහන්සේ කුරුසිපත් වෙන්න තව අවුරුදු 30ක් යනවා. இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு இன்னும் 30 வருடங்கள் கடந்து செல்கிறது. 453යි 30යි හරියට 483ක්. 453 30 வருடங்கள் 483 வருடங்கள் ஆகிறது. දානියෙල්ට කියපු ඒ අනාගත වාක්‍ය தானியேலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் හරි වෙලාවට ඉවර වුණා, ඉෂ්ට වුණා. சரியான நேரத்திலே நிறைவேறியது. තේරෙනවද? சரி, தெரிகிறதா? තේරෙනවද? අපි දෙවියන් වහන්සේට අත්පොරසනාදයක් දෙමුද ඕකට? நாங்கள் தேவனுக்கு எங்களுடைய கரங்களை தட்டுவோமா? යේසුස් වහන්සේ කුරුසිපත් වෙනකොට இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுகின்ற பொழுது අවුරුදු 483ක් ඉවර වෙනවා. சரியாக 483 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. තව අවුරුදු කීයක් තියෙනවද අර අනාගත වාක්‍ය ඉෂ්ට වෙන්න? இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கிறது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு? කියන්න. சொல்லுங்கோ. 7යි. 7 வருடங்கள். යුදෙව්වන්ට තව අවුරුදු 7ක් තියෙනවා. இன்னும் யூதர்களுக்கு 7 வருடங்கள் இருக்கிறது. හැබැයි යේසුස් වහන්සේ කුරුසිපත් වුණාම இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பு යුදෙව්වන්ගේ ඔරලෝසුව නැවතුණා. யூதர்களுடைய கால கடிகாரம் நிறுத்தப்படுகிறது. තේරුණාද මං කියන එක? நான் சொல்லுகிறது புரிகிறதா? රෝම 11:17 ඉඳලා කතන්දරයක් තියෙනවා. ரோமர் 11 17 இருந்து ஒரு கதை இருக்கிறது. ස්වභාවික ඔලිව ගස්වල අතු කපලා දාලා அங்கே சுபாவத்தின்படி இருந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் வெட்டப்பட்டு වල් ඔලිව ගස් වලින් අතු කපාගෙන ඇවිල්ලා මේ ස්වභාවික ගසට පාසනවා. அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டு அங்கே பொருத்தப்படுகிறது. இந்த ஒலிவ மரத்தோடு බද්ධ කරනු ලබනවා. அதாவது அது ஒட்டப்படுகிறது. කවුද වල් ඔලිව ගස්? யார் இந்த காட்டு ஒலிவ மரம்? සිංහලයා, சிங்களவர்கள், දෙමළා, தமிழர், සුද්දා, வெள்ளைக்காரர், කාපිරියා, காபிரியா, චීනුවා, சீனர்கள், ජපානයා, ஜப்பானியர்கள், යුදෙව් නොවන අන්‍ය ජාතිකයා. யூதர்கள் அல்லாத புறஜாதிகள். ඔයගලන්ට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குகிறதா? යුදෙව් වගේ ඔරලෝසුව දෙවියන් වහන්සේ නවත්තලා
யூதர்களுடைய கேலண்டர் கால கடிகாரத்தை தேவன் நிறுத்திவிட்டு අන්‍ය ජාතිකයාව ඇතුළට ගෙනාවා. புற ஜாதிகளை தேவன் உள்ளே கொண்டு வருகிறார். ග්‍රීක් වචනයක් තියෙනවා කාරිස් කියලා. கிரேக்க மொழி ஒன்று இருக்கிறது காரிஸ் என்று. ඒකේ තේරුම අනුග්‍රහය. அதனுடைய அர்த்தம் கிருபை. ග්‍රේස් කියනවා ඉංග්‍රීසි. அதாவது ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். අනුග්‍රහය කියන එකේ තේරුම මොනවද දන්නවද? கிருபை என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமோ? ලැබෙන්න නොසුදුසු දේ ලබා දීම. அதாவது கிடைப்பதற்கு பெருமதி இல்லாத ஒருவனுக்கு அதை பெற்றுக் கொடுப்பது. ඊශ්‍රායල් වරුන්ගේ දෙවියන් වහන්සේව ඔබයි මයි ලබා ගන්න අපි සුදුසන් නෙවෙයි. இஸ்ரவேலின் தேவனை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல. අපිට හරියන දෙයියෝ කවුද දන්නවද? நமக்கு சரி போகிற தெய்வம் யார் தெரியுமோ? මුන් තමා අපිට හරි. இவர்கள் தான் நமக்கு சரி. අපිට හරි රූප. நமக்கு சரியான சிலைகள். අපිට හරි මොන වගේ දෙයියෝද දන්නවද? நமக்கு சரியான கடவுள் யார் தெரியுமோ? ගස් යට හන්දි ගානේ ඉන්න දෙවිගොල්ලෝ. கல்லுக்கு கீழே மரத்துக்கு கீழே சந்தியிலே இருக்கிறவர்கள். අපිට හරියන දෙවිවරු කොහොමද දන්නවද ඉන්න ඕනේ? நமக்கு சரி போகிற தெய்வங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? අඩ උඹ මට මෙහෙම කරාද? அடே நீ எனக்கு இப்படி செய்தாய் அல்லவா? ඊට පස්සේ යකෝ මම පොල් ගහලා තොපේ කකුල කඩන්නම්. அடே உனக்கு தருவேன் நான் காலுடைய. පොල් ගෙඩියක් අරගෙන ගිහිල්ලා தேங்காய் எடுத்துக்கொண்டு போய் දෙයියෙකුට කියන්න ඕනේ. ஓ தெய்வத்துக்கு சொல்ல வேண்டும். දෙයියෝ அடே கடவுளே, අර සිරිසේනයාගේ කකුල කඩපන් දාපට පොල් ගෙඩිය. சிரிச கந்த சாமியோட காலை உடனா. ටක්කලේ දෙයියෝ ගිහිල්ලා අරුගේ කකුල කඩනවා. அந்த கடவுள் போய் அதை செய்யுது. අපිට හරියන දෙයියෝ කවුද දන්නවද? நமக்கு சரி போகிற தெய்வம் யார் தெரியுமோ? කාගේ හරි ඇඟට රිංගලා யாருடையாவது சரீரத்துக்குள்ளே போய் අනේ දෙයියා ඵලයන් දෙයියා. அடே கடவுளே போடா, මම යන්නම්. நான் போக மாட்டேன், මට කුකුල් මස් දීපා. எனக்கு கோழி இறைச்சி கொடு. කුකුල් මස් ටිකක් දුන්නා දීලා යවන්න ඕනේ. அவனுக்கு கோழி இறைச்சி கொடுத்து தான் போக வைக்கணும். අනේ දෙයියා කුකුල් මස් දුන්නානේ ඵලයන්කෝ. அடே கோழி இறைச்சி கொடுத்தேனே போடா. අරක්කු දීපා. எனக்கு சாராயம் கொடு. මම මොකේ පණ අරගෙන තමයි යන්නේ. நான் இப்படித்தான் போவேன். අපිට හරියන්නේ මේ දෙයියෝ තමා. நமக்கு சரியான தெய்வங்கள் அவைகள் தான். මං කියන එක ඇත්තද නැද්දද කියලා බලන්න. நான் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்று பாருங்கள். ගිල්ල කන්නාඩිය ඔබව බලන්න. கண்ணாடியிலே போய் உங்கள் முகத்தை பாருங்கள். හොඳට බලන්න. நல்லா பாருங்கள். බලනකොට අවංක වෙන්න. சரியா உண்மையுள்ளவர்களாய் பாருங்க, நேர்மையாய் பாருங்க. බලලා பார்த்து ඇත්තට බලන්න මොකද්ද පේන්නේ කියලා. சற்றியா பாருங்க என்ன தெரிகிறது என்று. දැන් මාව මම බැලුවොත් என்னை நான் பார்த்தால் මට පේනවා මගේ ඉස්සල්ලාම මට පේන්නේ මගේ බඩ. எனக்கு முன்னால எனக்கு முதல்ல தெரிவது என்னுடைய வயிறு. ඊට පස්සේ මගේ ඩොම්බා නහය. அதுக்கு அப்புறம் என்னுடைய டொம்பா மூக்கு. මම නෙවෙයි මර්සිලා ඔක්කොම කියනවා උඹේ ඇහැ වෙනම නහය වෙනම වෙනම කට වෙනම කන වෙනම එහෙම වෙනම බැලුවොත් උඹ මහා විකාර එකෙක්. சார் மேசி சொல்லுவான், உன்னுடைய கண்ணை பார்த்து உன்னுடைய மூக்கை பார்த்து வாயெல்லாம் வேறு வேற பார்த்தா நீ மனுஷன் வேற ஒரு சாதி. හැබැයි ඒ ඔක්කොම එකට බලනකොට ஆனா இவ எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கிற பொழுது පොඩ්ඩක් බලන්න පුළුවන්. கொஞ்சம் பார்க்க முடியுமா இருக்கிறது. ඔගොල්ලෝ කන්නාඩි ඉස්සරහ ඉඳගෙන ඔගොල්ලෝ දිහා අවංකව බලන්න. கண்ணாடிக்கு முன்னால உங்களை நேர்மையாய் பாருங்கள், பார்க்கலாம். විශේෂයෙන් මේ ගෑනු ළමයි விசேஷமா இந்த பெண் பிள்ளைகள் අර லிப்ස්ටික් නැති තොල බලන්න. அந்த லிப்டிசிக்கு இல்லாத அந்த உதட்ட பாருங்க. අර අයි ටෙක්ස් නැති ඇහැ බලන්න. அந்த ஐ டெக்ஸ் இல்லாத புருவத்தை பாருங்கள். පාන්දර නැගිට ගමන් ගිහිල්ලා හා කියලා පොම්බලා හුස්ම අරන් බලන්න මොන වගේ සුගන්ධයක් දෙන්නේ කියලා. காலையில் எழுந்தவுடன் ஹக்கண்டு ஓட்டு அதை மணந்து பாருங்கள், என்ன நறுமணம். දේව මේ ඉවර වෙලා මෙහෙම කරලා පොඩ්ඩක් ඉඹලා බලන්න මේ පැත්තෙන් මොන වගේ පර්ෆියුම් එකක් ඔයගලන්ට එනවද කියලා. ஆராதனை முடிந்து இந்த பக்கத்தை கொஞ்சம் மணந்து பாருங்கள், என்ன வாசம். අවංකව ඔගොල්ලෝ දිහා ඔගොල්ලෝයි මන් දිහා මායි බැලුවා නම් உங்களை நீங்களும் என்னை நானும் உண்மையாய் பார்த்தால்
අපිට ඇත්තටම හරියන්නේ අර වගේ දෙයියෝ තමයි. நமக்கு சரி போகிற தெய்வம் அந்த முதல்ல சொன்னதுகள் தான். හරිනේ? சரியா? අපිව එහෙන් කපලා நம்மை அங்கே வெட்டி எடுத்து කැලෙන් කපලා அந்த இடத்திலிருந்து அந்த மரத்திலிருந்து வெட்டி වල් ගහෙන් කපලා அந்த காட்டொலிவ மரத்திலிருந்து வெட்டி අද ගෙනල්ලා බද්ධ කරලා තියනවා ජීවමාන ඊශ්‍රායල් වරුන්ගේ දෙවියන් වහන්සේගේ அதை ගාඩ. கொண்டு வந்து ஜீவனுள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஒட்ட வைத்தார். ඒකට අපි සුදුස්සෝ නෙවෙයි. அதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்லனா. නමුත් උන්වහන්සේගේ කාරීස් අනුග්‍රහය උන්වහන්සේ දුන්නා. அவருடைய காரிஸ் அவருடைய கிருபை நமக்கு அதை பெற்றுக் கொடுத்தது. ඒකට තමයි කියන්නේ அதற்கு தான் சொல்லுவோம் යේසුස් වහන්සේගේ මරණයෙන් පස්සේ ඉඳන් මේක අනුග්‍රහයේ කාලය. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் பின்பு இருந்து இது கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோம். මේක යුදෙව් වගේ කාලය නෙවෙයි. இது யூதர்களுடைய காலம் அல்ல. ඒගොල්ලන්ගේ ඔරලෝසුව නැවතිලා තියෙන්නේ. அவருடைய கால கடிகாரம் நின்று விட்டது. මේක අපේ කාලේ. இது எங்கள் காலம். නමුත් අපේ මේ අනුග්‍රහයේ කාලේ ඉවර වෙන්න යනවා. ஆனால் நம்முடைய இந்த கிருபையின் காலம் நிறைவு பெற போகிறது, முடிய போகிறது. කවදද? எப்பொழுது? උන්වහන්සේගේ අනුග්‍රහය කරන කොටගෙන උන්වහන්සේ ඇති කරපු සභාව ඔසවා ගන්නකම්. அவருடைய கிருபையினாலே உருவாக்கப்பட்ட அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ඉතින් උන්වහන්සේ සභාව ඔසවා ගන්න ඒ මොහොතේ ஆகவே அவர் சபையை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரத்திலே නවත්තලා තියෙන ඒ යුදෙව් ඔරලෝසුව ආය වැඩ කරන්න පටන් ගන්නවා. நிறுத்தப்பட்டிருக்கிற யூதர்களுடைய கடிகாரம் மீண்டுமாய் செயல்பட ஆரம்பிக்கும். කොච්චර කාලයකටද? எவ்வளவு காலத்திற்கு? අවුරුදු 7කට. 7 வருடங்களுக்கு. ඒ අවුරුදු 7 තමයි அந்த 7 வருடங்கள் தான் අපි ස්වර්ගයේ நாங்கள் பரலோகத்திலே ලෝකයේ ඉන්න අයට විවිධ විනාශ වීම ඒවා අපි බැලුවා. நாம் பார்த்தோம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே பல்வேறு அழிவுகள். හැබැයි යුදෙව්වට ஆனால் யூதர்களுக்கு වෙනම කතන්දරයක්. வேறுபட்ட ஒரு கதை. දැන් ඉඳන් අපි බලන්න යන්නේ இப்பொழுதிருந்து நாம் பார்க்க போவது ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களுக்குள்ளே යුදෙව්වට මොනවද වෙන්න යන්නේ? யூதர்களுக்கு என்ன நடக்க போகிறது තේරෙනවද? விளங்குகிறதா? දැන් අපි ඇවිල්ලා ඉන්න සන්ධි ස්ථානය කෝකද කියලා තේරෙනවද? இப்பொழுது நாம் வந்திருக்கிற ஸ்தந்தி ஸ்தானம் எது என்று விளங்குகிறதோ? සභාව ඔසවා ගත්තා. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. අපි අවුරුදු 7 ආශික් එකේ ස්වර්ගයට වෙලා ආතල් එකේ ඉන්නවා. நாம் பரலோகத்தில் ஆசிக்காக பரலோகத்தில் சுகசாக இருக்க போகிறோம். මේ ලෝකයේ වෙසන අයට මොනවද වෙන්නේ? இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? බැලුවනේ මුද්‍රා කඩනකොට, பார்த்தோம் அல்லவா, முத்திரை உடைக்கப்படுகிற பொழுது, හොරණ පිමිනකොට, அங்கே எக்காலம் ஊதப்படுகிற பொழுது මොන දේවල් වෙනවද කියලා. என்ன என்ன வேலையெல்லாம் நடக்க போகிறது. දැන් අපි බලන්න යන්නේ இப்பொழுது நாம் பார்க்க போவது යුදෙව්වට මොනවද වෙන්න යන්නේ? யூதர்களுக்கு என்ன நடக்க போகிறது. මෙන්න කතන්දරය අහගන්න. இதோ கதையை கேட்டுக்கொள்ளுங்கள். තුන්වෙනි පදය කියනවා 3ஆம் வசனம், මාගේ සාක්ෂිකාරයන් දෙදෙනාට බලය දෙන්නෙමි. ඔව්හු 1260 දවසක් ගෝනිරෙදි හැඳ අනාගත වාක්‍ය කියන්නෝ යයි කීවේය. என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். මෙතන තියෙන සමහර දේවල් මම ඔබට හඳුන්වලා දෙන්න කැමතියි. இந்த இடத்தில் இருக்கிற சிலவற்றை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். පළවෙනි එක முதலாவது අනාගත වාක්‍ය. தீர்க்க தரிசனம். අනාගත වාක්‍ය කියනවලු. தீர்க்க தரிசனம் சொல்வார்களாம். මෙතනදී මම ඔයගලන්ට කියන්න ඕනේ இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். සිංහලෙන් මමයි පාස්ටර් තුෂාරයි උගන්වලා තියෙනවා. පාස්ටර් තුෂාර මගෙන් ප්‍රශ්න අහනවා, මං උත්තර දෙනවා. சிங்கள மொழியிலே பாஸ்டர் துஷாரவும் இதை செய்திருக்கிறார்கள். அவர் கேள்விகளை கேட்க பதில் சொல்லுகிறார். අනාගත වාක්‍ය කියන්නේ මොකද්ද? தீர்க்க தரிசனம் என்பது என்ன? අනාගත වාක්‍යයන් කියන්නේ මොනවද?
தீர்க்க தரிசனங்கள் என்பது என்ன? අනාගත වත්රුවරයා කියන්නේ කවුද? தீர்க்க தரிசி என்பவன் யார்? අනාගත වත්රුවරුන් කියන්නේ එක කවුද? தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் யார்? මේ හතර ඉතා පැහැදිලිව සිංහලෙන් මම උගන්වලා තියෙනවා. இதை சிங்கள மொழியிலே மிக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். දෙමළෙන් මං ෆ්‍රාන්ස් වල தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசியும் தீர்க்க தரிசிகளும் කියන මාතෘකාවේ මම දේශනා කරලා තියෙනවා. பிரான்ஸ் වල සිංහල භාෂාවෙන් ප්‍රපේතවරයා සා ප්‍රපේතවරුන් ඒ වගේ අනාගත වාක්‍ය සහ අනාගත වාක්‍යයන් කියන කාරණාවන් මත මම දෙමළ භාෂාවෙන් උගන්වා තිබෙනවා. ඒ නිසා YouTube එකේ ඕක තියෙනවා මෙහෙ DVD වලින් ගන්න පුළුවන්. අයක ලබලා ඒක බලන්න ඕනේ. ஆகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் யூடியூபில் பார்க்கலாம் அல்லது டிவியில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். එතකොට එතනදී ඒක මම මෙතන උගන්වන්න වෙලා නැහැ. அதை இங்கே கற்றுக் கொடுக்க நேரம் போதாது. හැබැයි ஆனால் ඒක එක දෙයක් මම කියන්නම්. அதை நான் இப்பொழுது சொல்கிறேன். මොවුන් අනාගත වාක්‍ය කියනවා කියලා කියනව නේද? இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? එතන අනාගත වාක්‍ය කියන්නේ அந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுவது උත්පත්ති පොත සිට මලාකි පොත දක්වා වූ පොත් 66කින් සමන්විත පරණ ගිවිසුමයි. அதாவது ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரையில இருக்கிறதான அனைத்து புத்தகங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம். තේරෙනවද? புரிகிறதா? මම ඒකේ ඒ පාඩමේ උගන්වනවා. அந்த பாடத்திலே நான் கற்றுக் கொடுத்தேன். අලුත් ගිවිසුම පරණ ගිවිසුම ගැන කතා කරනකොට பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை குறித்து பேசுகிற புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை குறித்து பேசும் பொழுது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை குறித்து பேசுகிற பொழுது අලුත් ගිවිසුම පරණ ගිවිසුම හඳුනන්නේ කොහොමද දන්නවද? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை எப்படி காண்பிக்கிறது? අනාගත වාක්‍ය. தீர்க்க தரிசனங்கள். අපේ අයියාලට අනාගත වාක්‍ය කියන්නේ මොකක්ද දන්නවද? எங்களுடைய ஆட்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? අනාගත වාක්‍ය. அது அதாவது சாம்பாராக்கி கொண்ட ஒரு வாக்கியம். විසෝන කෙනෙක් ඉන්නවා. இங்கே ஒருவர் இருக்கிறார். සිස්ටර්. சகோதரியே. නිල් පාට සාරිය ඇඳගත්ත සිස්ටර්. நீல கலர் சாரி உடுத்த சகோதரியே. මෙහා පැත්තේ බ්‍රදර් කෙනෙක් ඉන්නවා වගේ වකුගඩුව කැඩිලා. இங்கே ஒரு சகோதரன் வலது பக்கத்தில் இருக்க அவருக்கு சிறுநீரகம் உடைந்து. දැන් මම කියන જાතියේ ඒවා නැද්ද? இப்ப நான் சொல்லுகிறதெல்லாம் இல்லையா? තියෙනවා. இருக்கிறது. නමුත් ඒක නෙවෙයි අනාගත වාක්‍ය. ஆனால் அவைகள் அல்ல தீர்க்க தரிசனம். ඕවා දැනගැනීමේ වාක්‍ය. அவைகள் ஞானத்தை உணர்த்தும் வாக்கியம். word of knowledge, word of wisdom ඒවා. அதாவது ஞானத்தை அறிவை போதிக்கின்ற வார்த்தை. prophecy නෙවෙයි. அவை தீர்க்க தரிசனம் அல்ல. අනාගත වාක්‍ය කියන්නේ தீர்க்க தரிசனம் என்பது උත්පත්ති සිට මලාකි දක්වා වූ පොත් 66. පොත් 39 sorry පොත් 39. அதாவது வெளிப்படுத்தல் முதல் ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரையில இருக்கிறதான புத்தகங்கள் 39 புத்தகங்கள். තේරෙනවද? விளங்குகிறதா? එතකොට සාක්ෂිකාරයන් දෙන්නෙක් ඇවිල්ලා அப்பொழுது இரண்டு சாட்சிகள் வந்து ඒගොල්ලෝ අනාගත වාක්‍ය කියයිලු. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். මොකක්ද ඒගොල්ලෝ කියන්නේ යන්නේ? அவர்கள் என்ன சொல்வார்கள்? නැවත වාරයක් උත්පත්ති සිට මලාකි දක්වා වූ පොත් 39 උගන්වන්න යනවා. அதாவது ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரையிலான அந்த 39 புத்தகங்களை குறித்து சொல்வார்கள். මතෙව් ඉඳන් එළිදරව් වෙනකන් තියෙන 27 ගැන කතා කරන්නේ. மத்தேயு தொடக்கம் வெளிப்படுத்தல் வரையில் இருக்கிற 27 அவர்கள் பேசுவதில்லை. ඇයි? ஏன்? ඒක අතනට ආය අදාළ නැහැ. அது அவர்களுக்கு உரிமையானவைகள் அல்ல, உரித்தானவைகள் அல்ல. ඒකට අයිතිකාරයෝ සභාවනේ. அதற்கு உரித்துடையவர்கள் யார்? சபை. සභාව ගියා. சபை போய்விட்டது. සභාවත් එක්ක ඒ පොත් 27 ගියා. சபையோடு கூட அந்த 27 புத்தகங்கள் போய்விட்டது. ලෝකේ ඉතුරු වෙන්නේ පරණ givisuma විතරයි. உலகத்திலே மிகுதியாயிருப்பது பழைய ஏற்பாடு மாத்திரமே. පරණ givisumට හෙබ්‍රේව භාෂාවෙන් කියන්නේ ටනාක් කියලා. பழைய ஏற்பாட்டுக்கு எபிரேய மொழியிலே டனாக் என்று சொல்வார்கள். පරණ givisuma කොටස් දෙකකට බෙදන්න පුළුවන්. பழைய ஏற்பாட்டை இரண்டு பகுதிகளாய் பிரிக்கலாம். පළවෙනි කොටසට කියනවා තෝරා කියලා. முதல் பகுதியை தோரா என்று சொல்லி அழைக்கலாம். උත්පත්ති සිට ද්විතීය කතාව දක්වා වූ පොත් 5. ஆதியாகமம் தொடக்கம் உபாகமம் வரையில் இருக்கிற 5 புத்தகங்கள்.
දෙවැනි කොටසට කියනවා නෙබීම් කියලා. இரண்டாவது பகுதிக்கு சொல்லப்படுகிறது நெபீம் என்று சொல்லப்படுகிறது. අනාගත වත්රුවරුන් தீர்க்கதரிசிகளுடைய යොෂුවා පොත සිට මලාකි පොත දක්වා. யோசுவா புத்தகம் தொடக்கம் மல்கியா வரையிலே පළවෙනි පොත් පහේ නියෝජිතයා කවුද දන්නවද? முதல் 3 புத்தகங்களுடைய உரிமையாளன் யார் தெரியுமா? මෝසෙස්. மோசே. මොකද මේ පොත් පහ ලිව්වේ මෝසෙස්. ஏனென்றால் அந்த 5 புத்தகங்களை எழுதியவர் மோசே. ඒ පංච පුස්තකයට මෝසෙස් කියලාත් කියනවා. அந்த 5 ஆகம புத்தகத்திற்கு பஞ்ச புத்தகத்திற்கு மோசே என்று புத்தகம் என்று சொல்லுவார்கள். දෙවැනි කොටස තියෙනව නේද? இரண்டாவது பிரிவு இருக்கிறது அல்லவா? පොත් 34ක් තියෙනවා. 34 புத்தகங்கள் இருக்கிறது. ඒකේ නියෝජිතයා කවුද දන්නවද? அதனுடைய உரிமையாளர் யார் தெரியுமா? මිරියම් සිට මලාකි දක්වා ප්‍රොපේතවරු කී දෙනෙක්ද කියලා ගණන් කරලා மீரியாம் தொடக்க மல்கியா வரையிலே எத்தனை தீர்க்கதரிசிகள் என்று தேடி හරි මැද ආපු ප්‍රොපේතවරයා තමයි නියෝජිතයා. அதன் நடுவிலே வந்த தீர்க்கதரிசி தான் அதனுடைய நியோஜகனாக இருப்பார், பிரதிநிதியாக இருப்பார். ඒ ප්‍රොපේතවරයා අනිත් ප්‍රොපේතවරුන්ට වඩා හාත්පසින්ම වෙනස්. அந்த பிரதிநிதி மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பார்க்கிலும் வித்தியாசமானவர். ඔහු තමයි එක රාජාවලිය 17 ආපු එලියා. அந்த தீர்க்கதரிசி தான் 1 ராஜாக்களிலே வந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி. එයා අනිත් ප්‍රොපේතවරුන්ට වඩා ඉහළයි කියලා පෙන්වන්න அவன் மற்ற தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலானவன் என்பதை காண்பிப்பதற்கு දෙවියන් වහන්සේ මොනවද දන්නවද කරේ? தேவன் என்ன செய்தார் தெரியுமா? එයාට මැරෙන්න දුන්නේ නෑ. அவனை தேவன் மரிக்க கொடுக்கவில்லை. එයාව සුළඟකින් ස්වර්ගයට ඔසව ගත්තා. தேவன் அவனை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ලොකු ලොකු ප්‍රොපේතවරු බලන්න. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை பாருங்கள். யெஷாயா ஏசாயா මැරුණා. மரித்தான். එසේකියල් எசேக்கியேல் මැරුණා. மரித்தான். தானியேல் මැරුණා. மரித்தான். එලිසා எலிசா ඒ කියන්නේ එලියට වඩා දෙගුණයක් ආලේපය ඇතුව සේවය කරපු එලිසා அதாவது எலியாவை பார்க்க இரட்டிப்பார் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்த எலிசா එයත් මැරුණා. அவனும் மரித்தான். එලියා ඇයි මැරුන්නේ නැත්තේ? ஏன் எலியா மரிக்கவில்லை? දෙවියන් වහන්සේ පෙන්නනවා தேவன் காண்பிக்கிறார் මෙයා තමයි ප්‍රොපේතවරුන්ගෙන්ම ලොක්කා. இவன் தான் தீர்க்கதரிசிகளுக்கே தலைவன். ඒ නිසා ඒ දෙවෙනි කොටස නැමැති නෙබීම් කොටසේ නියෝජිතයා එලියා. ஆகவே இந்த இரண்டாம் பகுதியாகிய நெபீம் என்கிறதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தீர்க்கதரிசி எலியா. පළවෙනි කොටසේ නියෝජිතයා කවුද? முதற் பகுதியினுடைய பிரதிநிதி யார்? මෝසෙස්. மோசே. දෙවෙනි කොටසේ නියෝජිතයා කවුද? இரண்டாம் பகுதியினுடைய பிரதிநிதி யார்? එලියා. எலியா. මෝසෙස් සහ එලියා එකට නියෝජනය කරන්නේ කෝකද? மோசேயும் எலியாவும் இணைந்து பிரதிநிதித்துவப்படுத்துவது எதை? පරණ කිවිසුම. பழைய ஏற்பாட்டை. අලුත් කිවිසුමේ නියෝජිතයා කවුද? புதிய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதி யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. මොකද තමා පාවා දෙනු ලැබු රාත්‍රියේ ஏனென்றால் அன்று காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே භෝජනයෙන් පසු போஜனத்தின் பின்பதாக කුසලානය රැගෙන அவர் பாத்திரத்தை எடுத்து මෙය නුඹලා වෙනුවෙන් මේ ඇතිවෙන අලුත් கிவிசுமய இது உங்களுக்காக பண்ணப்படுகிற புதிய உடன்படிக்கை. අලුත් கிவிசுම හැදුවේ කවුද? නිර්මාණය කරේ කවුද? புதிய ஏற்பாட்டை நிர்மாணித்தவர் உண்டாக்கியவர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. மோசஸ் පළවෙනි පොත් 5, மோசே முதல் 5 புத்தகங்களுக்கும் එලියා ඉතුරු පොත් 34, மிகுதி 34 புத்தகங்களுக்கும் எலியா, අවසාන පොත් 27 යේසුස් වහන්සේ. மிகுதியான 27 புத்தகங்களுக்கும் இயேசு கிறிஸ்து. එතකොට මේ මුළු බයිබලයම නියෝජනය වෙන්න ඕන නම් அப்படியானால் இந்த முழு வேதாகமமும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டுமானால் මෝසස්, එලියා, යේසුස් කියන තුන් දෙනාම එකට ඉන්න ඕනේ. மோசே, எலியா, இயேசு என்கிற இந்த 3 பேரும் காணப்பட வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். මුළු බයිබලයම හොයලා හොදිසි කරලා බලන්න. முழு வேதாகமத்தை தேடி ஆராய்ந்து பாருங்கள். මේ තුන් දෙනා විතරයි දවස් 40ක් निराහාරව හිටියේ. முழு அவர்கள் இந்த 3 பேர் மாத்திரமே 40 நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள்.
මේ තුන්දෙනාම නිරාහාරව හිටියේ එකම තැන ඒක තමයි සීනායි කාන්තාරය. இந்த மூன்று பேரும் உபவாசம் இருந்த ஒரே இடம் அதுதான் சீனாய் மலை. මෝසෙස් සීනායි වල නිරාහාරව හිටියා කියලා හැමෝම දන්නවා. மோசே சீனாயில் மலையிலே உபவாசம் இருந்தான் என்று எல்லோருக்கும் தெரியும். එලියා නෙගෙව් වල ඉඳද්දී எலியா கேம்ல இருக்கும் பொழுது ඒ ගලක් උඩ බුදියගෙන මම මැරෙන්න ඕනේ කියලා කිව්වා මතකද? ஒரு கற்பாறை மேல் இருந்து கொண்டு சொன்னார் நான் சாக வேண்டும் என்று சொன்னான் அல்லவா. දේව දූතයා දෙවෙනි වතාවට ඔහුව කූදලා කණ්ඩ දීලා මොනවද දන්නවද කිව්වේ? அவனை தேவதூதன் வந்து எழுப்பி போஜனம் கொடுத்து சாப்பிட கொடுத்து எழுந்து என்ன ஓடு என்ன சொன்னான் அல்லவா. ඵලයන් හොරෙබ් කන්දට සීනායි වල තියෙන හොරෙබ් කන්දට ඵලයන්. எங்க போ என்று சொன்னான் சீனாய் மலையில் இருக்கிற ஓரேப் என்கிற மலைக்கு போ என்று சொன்னான். සීනායි වලට ගිහිල්ලා තමයි එලියා දවස් 40 නිරාහාර කාලය ගත කරේ. சீனாய் மலைக்கு போய் தான் எலியா 40 நாட்கள் உபவாசம் இருந்தான். යේසුස් වහන්සේ බෞද්ධිස්ම අරගෙන ගොඩබිමට ආවයින් පස්සේ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி வந்த பின்பதாக ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේව ගෙනිච්ච කාන්තාරයට වනාන්තරයට. பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். බයිබලේ වනාන්තරය කියලා නිකන් කිව්වා නම් வேதாகமத்திலே வனாந்தரம் என்று சொன்னால் ඒක සීනායි වනාන්තරයයි. அது சீனாய் வனாந்தரமே. යේසුස් වහන්සේ සීනායි වලටයි ගිහින් දවස් 40ක් නිරාහාරව හිටියේ. இயேசு சீனாய் மலைக்கு போய் தான் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். වෙන වනාන්තර ගැන කතා කරනවා නම් வேறு வனாந்தரத்தை குறித்து பேசும் பொழுது යුදේයා වනාන්තරය, யூதேயா வனாந்தரம், පාරාන් වනාන්තරය, பாரான் வனாந்தரம், නෙගෙව් වනාන්තරය, நிக்கேம் வனாந்தரம், අරබ් වනාන්තරය, அராபி வனாந்தரம், සූර් වනාන්තරය, சூர் வனாந்தரம், සීන් වනාන්තරය சீனாய் வனாந்தரம், சீன் வனாந்தரம் කියලා කියයි. அப்படி சொல்லு. නිකං කාන්තාරේ නැත්තම් වනාන්තරය කිව්වනම් ஒரு சாதாரணமாக வனாந்தரம் என்று சொன்னால் ඒක සීනායි වලට විතරයි. அது சீனாய்க்கு மாத்திரமே. මෝසෙස් එලියා යේසුස් තුන්දෙනාම එකම තැන නිරාහාර හිටියා. එකම ප්‍රමාණයේ දවස් 40ක්. மோசே எலியா இயேசு மூன்று பேரும் ஒரே இடத்திலே ஒரே நாட்கணக்கிலே உபவாசம் இருந்தவர்கள். ලූක් 9 லுக்கா 9 28 ඉඳලා 28 இருந்து කතන්දරයක් තියෙනවා. ஒரு கதை இருக்கிறது. පේත්‍රුස් යාකෝබ් යොහන්ව එක්කරගෙන பேதுரு யாக்கோபு யோவானை எடுத்துக்கொண்டு යේසුස් වහන්සේ යනවා කන්දකට. இயேசு ஒரு மலைக்கு போகிறார். ඒ කන්ද මොකද්ද කියලා අපි හොයලා බැලුවා. அந்த மலை என்ன என்று நாம் தேடி பார்த்தோம். මොකද බයිබලේ නම දීලා නැහැ. ஏனென்றால் அந்த மலைக்கு வேதத்திலே பெயர் கொடுக்கப்படவில்லை. නමුත් අපි බයිබල් විශාරදවරු ඉන්නවා. வேத விற்பனர்களாய் நாம் இருக்கிறபடியினால் අපිට දන්නවා කොහොමද හොයලා බලන්නේ කියලා. எப்படி அதை தேடி பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். උස්සම කන්ද කියලා තියෙනවානේ. උසම உயர்ந்த மலை என்று சொல்லப்படுகிறது அல்லவா. ඒ මෙගිඩෝවේ තියෙන උසම කන්ද තාවෝර් කන්ද. மெகிதோவில் இருந்த மிக உயர்ந்த மலை தாபோர் என்கிற மலை. එතනට ගියා. அங்கே போனார்கள். කන්ද උඩට නැගලා ගියාම மலைக்கு ஏறி போன பின்பு මම හිතන්නේ අපි ඉස්රායල් ගිය කට්ටිය අත උස්සලා පෙන්නන්න. இஸ்ரவேலுக்கு போனவர்கள் கைகளை உயர்த்துங்கள். අපි වෑන් එකේ ගියේ මතකද බස් එක ගිහලා නවත්තලා පොඩි වෑන් වල මෙම ගියේ. ஞாபகம் இருக்கிறதா? பஸ்ல போய் இறங்கி வேனில இப்படி 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 போனோம். ඒ ටික ඒ තුන්දෙනා ඇවිදගෙන ගියේ. அந்த இடத்துக்கு இந்த மூன்று பேரும் நடந்து தான் போனார்கள். ගිහිල්ලා නැගපු මහන්සියට පේත්‍රුස් යාකෝබ් යොහන් පොඩි නින්දක් දැම්මා. அவர்கள் போன களைப்பின் நிமித்தமாக பேதுரு யாக்கோபு யோவான் ஒரு நித்திரை அடித்தார்கள். යේසුස් වහන්සේ බැලුවා. இயேசு பார்த்தார். නියමයි මුන් තුන්දෙනා නිදි. இவன் மூன்று பேர் நல்லா தூக்கம் அடிக்கிறான். පොඩ්ඩක් එහාට ගියා. கொஞ்சம் அப்பாலே போய் ගිහිල්ලා ගෙන්න ගත්ත දෙන්නෙක්ව. போய் ரெண்டு பேரை கூப்பிட்டு கொண்டார், அழைத்து கொண்டார். මෝසෙස් සහ එලියා. மோசேயும் எலியாவும். තුන්ද ඒ දෙන්න බැලලා ආවහම அவர்கள் இரண்டு பேரும் இறங்கி வந்ததும் මොකක් හරි කතා බහ කරන්න තියෙනවා නම් ஏதாவது கதைக்க இருந்தால் නිකන් කතා බහ කරන්න තිබ්බා. சும்மா கதைக்க இருந்தது தானே. නමුත් යේසුස් වහන්සේත් එතන අන්වෙසක් ගත්තා. அந்த இடத்தில் சொல்லப்படுது இயேசுவும் மறுரூபமானார். ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ස්වර්ගයෙන් බැසෙනවා. அதாவது அவர்கள் பரலோகத்தில் இருந்து வருகிறார்கள். යේසුස් වහන්සේ හැබැයි මනුෂ්‍ය ශරීරයෙන් ඉන්නේ. இயேசு மாம்சீக சரீரத்திலே மனித சரீரத்தில் இருக்கிறார். ඇයි දන්නවද අන්වෙස ගත්තේ? ஏன் மறுரூபமானார் தெரியுமா? අරගොල්ලෝ වගේම එතන ඒ අන්වෙස ගත්තා. තුන්දෙනාම එක හා සමාන ශරීර ඇතුව හිටියා. ஏனென்றால் அவர்கள் மூன்று பேரும் ஒரே விதமான சரீரத்தை அப்பொழுது உடையவர்களாக இருந்தார்கள். මොකක්ද මේ තුන්දෙනා කරේ? அவர்கள் மூன்று பேரும் என்ன செய்தார்கள்? පස්සේ කියවලා බලන්න ලූක් 9:28 ඉඳලා. லூக்கா 9:28 இலிருந்து பின்பு வாசித்து பாருங்கள். අත් අල්ලගෙන கைகளை பிடித்துக்கொண்டு කිරි කිරි බෝලේ
රැල්ලි මාලේ මේ මිනිස්සු කොහෙන්ද ඉස්රායල් වලින් ආවා දඩින් මිඩින් ඩෝ கிரி கிரி போலே லலி லலி மாலே இவங்க எங்க இருந்து வந்தாங்க இஸ்ரேல்ல இருந்து வந்தாங்க தடி மினிட்டன் දැන් තේරුණාද ඇයි මම මෙයාව වවුනියයි නම් ගෙන්න ගන්නේ කියලා? එන්නත කිවර වවුනිය අලඳ කොණ්ඩාරයන වෙලඟදා. இது නැත්නම් වෙන කවුරු හරි නම් කියයි வேறு யாரா இருந்தா சொல்லுவார்கள் இப்படியாக பாடியிருப்பார்கள். இப்படியாக பாடுகிற மேவாக காயனா கரடாத்தி කියන එක කියන්න ඕනේ. திருக்க வேண்டும் නෑ පැහැදිලිව කියලා තියෙනවා. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ තුන්දෙනා කතා කරේ යේසුස් වහන්සේ ජෙරුසලේමේ විඳින්න යන පීඩාව. இவர்கள் மூன்று பேரும் இயேசு எருசலேமிலே அனுபவிக்க போகின்ற மரணத்தை குறித்து அந்த பாடுகளை குறித்து கதைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ அதாவது ඒ වෙනකොට ලියවෙලා තියෙන්නේ පරණ කිවිසුම පමණයි. அதாவது அந்த நேரமறையிலே எழுதப்பட்டிருந்தது பழைய ஏற்பாடு மாத்திரமே. තාම අලුත් කිවිසුම පිහිටුවලා නැහැ. அதுவரையிலே புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை, ஆரம்பிக்கப்படவில்லை. යේසුස් වහන්සේ කවුද දන්නවද? இயேசு யார் தெரியுமா? උන්වහන්සේ තමයි වාක්‍යයනෝ. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். පටන් ගැනීමේදී වාක්‍යයනෝ සිටිසේක වාක්‍යයනෝ දෙවියන් වහන්සේ සමග සිටිසේක වාක්‍යයනෝ දෙවියන් වහන්සේ සිටිසේක. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகியது. ඉතින් ඒ වාක්‍යයනෝගේ වගකීම තමයි වචනය අපිට දෙන එක. ஆகவே அந்த வார்த்தையானவருடைய பொறுப்பு தான் நமக்கு வார்த்தையை கொடுப்பது. වාක්‍යයනෝ මෝසෙස් ලවා එලියා ලවා පරණ කිවිසුමක් දුන්නා. வார்த்தையாய் இருந்தவர் மோசே கூடாக எலியாவுக்கு கூடாக பழைய ஏற்பாட்டை கொடுத்தார். දැන් ඒ දෙන්නව ගෙන්නලා இப்பொழுது அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ඒ දෙන්නත් එක්ක කතා කරනවා. அவர்கள் ரெண்டு பேரும் கதைக்கிறார். වාක්‍යයනෝ වන මම வார்த்தையாகிய நான் කොහොමද මේ මිනිස්සෙක් හැටියට ආපු නිසා நான் எப்படியாக மனிதனாக வந்தேனோ මම කොහොමද ජෙරුසලම් වල පීඩා විඳලා පූජා කරලා අලුත් කිවිසුම ලියන්ට යන්නේ. நான் இப்படியாக என்னுடைய இரத்தத்தை சிந்தி புதிய ஏற்பாட்டை அல்லது புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார். ඉතිහාසයේ පළමු වතාවට சரித்திரத்திலே முதல் தடவையாக පරණ කිවිසුමේ නියෝජිතයින් දෙන්නයි பழைய ஏற்பாட்டினுடைய இரண்டு பிரதிநிதிகள் අලුත් කිවිසුමේ නියෝජිතයයි புதிய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதியும் එකට එක තැන ඉන්නවා. ஒரே இடத்திலே இருக்கிறார்கள். வாவ் මොනතරම් මහිමාන්විත අවස්ථාවක්ද ඒක. எவ்வளவு மகிமையுள்ள ஒரு சூழ்நிலை. ඒක දැක්ක පේත්‍රුස් යාකෝබ් යොහන්. இதை பேதுரு யாக்கோபு யோவான் கண்டார்கள். ඒගොල්ලෝ කොහොම හරි දැනගත්තා අර අනිත් දෙන්න මෝසෙස් සහ එලියා කියලා. அவங்களும் கண்டு கொண்டார்கள் இவர்கள் மோசேயும் எலியாவும் என்று சொல்லி. මොකද ඒගොල්ලෝ මෙතන බැජ් එකක් දාගෙන ආවේ නෑනේ මෝසස් කියලා. அவர்கள் இங்கே பெஞ்ச் போட்டு வரல மோசே எலியா என்று சொல்லி. කවුදෝ දෙන්නෙක් වගේනේ. யாரோ ரெண்டு பேர் போல. මම විශ්වාස කරනවා ශුද්ධාත්මයන් වහන්සේ මේගොල්ලන්ට එළිදරව් කරන්න ඇති මේ ඇවිල්ලා ඉන්නේ මෝසෙස් සහ එලියා කියලා. நான் நம்புகிறேன் மோசே இவர்களுக்கு தேவ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கலாம் இவன் மோசே எலியா என்று சொல்லி. ඉතින් ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේට කියනවා அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள் අයියෝ අපි මෙතන යන්න එපානේ. ஐயோ நாங்க இங்கிருந்து போக கூடாதப்பா. මේක පුදුම හැඟීමක් අපිට දෙන්නේ. ஓ இது நல்ல ஒரு உணர்வை கொடுக்கிறது. අනේ යේසුනේ අපි මෙතන යන්න එපා. ஐயோ இயேசுவே நாங்க இங்கிருந்து போக கூடாது. අපි கூடாரம் තුනක් හදලා දෙන්නම්. ஓ நாங்க எப்படியாவது 3 கூடாரங்கள் செய்து தருகிறோம். ඔයාට එකයි මෝසෙස් එකයි එලියාට එකයි. අනේ අපි මෙහෙම වෙලා ඉමුකෝ. ஐயோ உங்களுக்கு கொண்டு மோசே கொண்டு எலியாவை கொண்டு ஐயோ நாங்க இங்கே இருப்போம். එතකොට යේසුස් වහන්සේ මොනවද කතා කරේ නැහැ. இயேசு அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. වලාකුලක් බැසාවා. ஒரு மேகம் இறங்கி வந்தது. පියාණන් වහන්සේගේ හඬ එතන ඇහුණා. பிதாவினுடைய சத்தம் கேட்டது. දේවල් තුනක් කිව්වා. 3 காரியங்கள் சொன்னார். මේ මගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය. இதோ என்னுடைய நேசகுமாரன், මව් ගැන ප්‍රියවන්නේමි. நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். මව්ට කීකරු වෙන්න. இவருக்கு கீழ்ப்படியுங்கள். මොහුට කීකරු වෙන්න කියන එකේ තේරුම මොනවාද? இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதினுடைய அர்த்தம் என்ன? මොහු දැන් මෝසෙස් එලියා සහ උන්වහන්සේ තුලින් ඔබට දෙන්නා වූ පොත් 66කින් සමන්විත බයිබලයට කීකරු වෙන්න කියන එකයි. இவருக்கூடாக கிடைக்க போகின்றதான 66 புத்தகங்கள் அடங்கிய வேதாகமத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். මෙතනදී මම ඔබට මොකක්ද ඔප්පු කරේ? இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்னத்தை நிரூபித்து காண்பித்தேன். මෝසෙස් සහ එලියා එකතු වෙනකොට மோசேயும் எலியாவும் ஒன்று சேருகிற பொழுது
ඒ දෙන්න පරණ ගිවිසුමේ නියෝජිතයන් දෙන්න වෙනවා. அவர்கள் இரண்டு பேரும் பழைய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள். අපි කතා කරන මේ අවුරුදු 7 කාගේ කාලයද? நாம் கதைக்கின்ற அந்த 7 வருடங்கள் யாருடைய காலகட்டம்? යුදෙව්වන්ගේ කාලය. யூதர்களுடைய காலம். යුදෙව්වන්ගේ කාලය පටන් ගන්න දා ඉඳලා யூதர்களுடைய நாள் காலம் ஆரம்பிக்கிற நாளிலிருந்து මාස 42ක් 42 மாதங்கள் නැතහොත් අවුරුදු 3 මාරක් அல்லது 3.5 வருடங்கள் නැතහොත් දවස් 1260ක් அப்படி இல்லாவிட்டால் 1260 நாட்கள் මේ අයට අනාගත වාක්‍ය එනම් පරණ ගිවිසුම උගන්වයිලු. அதாவது தீர்க்கதரிசனம் சொல்வார்களாம், அதாவது பழைய ஏற்பாட்டை கற்றுக் கொடுப்பார்களாம். කවුද? யார்? අර දෙන්නා. அந்த 2 பேர். කොයි දෙන්නද? எந்த 2 பேர்? තෝරාවේ නියෝජිතයා මෝසෙස්, தோராவினுடைய பிரதிநிதி மோசே, නෙබීම් නියෝජිතයා එලියා. நெபியினுடைய பிரதிநிதி எலியாவும். බලන්න දැන් ඒ දෙන්න තමයි කියලා මේ සාක්ෂිකාරයන් දෙන්න කියලා මම ඕගොල්ලන්ට ඔප්පු කරන්නම්. அப்படியே இவர்கள் 2 பேரும் தான் இந்த சாட்சிகள் என்பதை உங்களுக்கு நான் நிரூபித்து காண்பிக்கின்றேன். බලන්න පස්වෙනි පදය. 5ஆம் வசனத்தை பாருங்கள். යමෙක් ඔවුන්ට අනතුරු කරන්නට කැමති වේ නම් ඔවුන්ගේ කටින් ගෙනින් නික්ම ඔවුන්ගේ සතුරන් විනාශ කරයි. යමෙක් ඔවුන්ට අනතුරු කරන්නට කැමති වන්නේ නම් ඔහු මෙලෙස මරණු ලබන්නට උනෑය. වාසිකේ අංජාද වසනම්. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். බයිබලේ ගින්දර ගෙනාපු එකම ප්‍රොෆේතවරයා කවුද? வேதாகமத்திலே அக்கினியை இறக்கின ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார்? එලියා. எலியா. එක රාජාවලිය 38 18 ஒன்று ராஜாக்கள் 18:31 38 38ஆம் வசனத்திலே හයවෙනි පදය කියනවා 6ஆம் வசனம் சொல்லுகிறது, තමුන්ගේ අනාගත වාක්‍ය දවස්වලදී වැසි නොවසින ලෙස අහස්තලය පියන්ට ඔවුන්ට බලය තිබේ. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. වරුෂාව නතර කරපු අවුරුදු 3කට වරුෂාව නතර කරපු එකම ප්‍රොෆේතවරයා බයිබලේ කවුද? 3 வருடங்கள் வேதத்திலே மழையை நிறுத்திய மனிதன் யார்? එක රාජාවලිය 17 එලියා. ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா. එතකොට ගින්දර ගේන එකයි அப்படியானால் அக்கினியை கொண்டு வந்ததும் ඒ වගේම මේ වරුෂාව නතර කරන්නටයි அதே போல மழையை நிறுத்துவதற்கும் බලය ඇති එලියා තමයි මෙතන නැවත එන්නේ. அப்படியானால் வல்லமை நிறைந்த மனிதனா இந்த இடத்துல நிற்பது யார்? எலியா. වතුර කෙරෙහි කැමැති විට වතුර ලේ කරන්නටත් සියලු පීඩාවලින් පොළවට පහර දෙන්නටත් ඔවුන්ට බලය තිබේ. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. වතුර ලේ කරපු එකම එක ප්‍රොෆේතවරයා කවුද? தண்ணீரை இரத்தமாக மாற்றின ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார்? මෝසෙස්. மோசே. වසංගත ඊජිප්තුවට ගෙනාපු එකම එක දාසයා කවුද? எகிப்திலே வாதைகளை கொண்டு வந்த ஒரே ஒரு தேவ மனிதன் யார்? මෝසෙස්. மோசே. මෙතන මේ හාස්කම් හතරෙන් දෙවියන් වහන්සේ අපිට පෙන්නනවා. இந்த 4 அற்புதங்களினாலே தேவன் நமக்கு காண்பிக்கிறார் එන්න යන දෙන්න කවුද කියලා. வரப்போகிறவர்கள் 2 பேர் யார் என்பதை. මෝසෙස් සහ එලියා. மோசேயும் எலியாவும். සමහර බයිබල් විශාරදවරු சில வேத விற்பன்னர்கள் එන්න එලියයි ඒනෝකුයි කියලා කියනවා. அவர்கள் சொல்கிறார் எலியாவும் ஏனோக்கும் என்று. ඇයි දන්නවද ඒගොල්ලෝ කියන්නේ? ஏன் அப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ලබන ඉරිදා මම උගන්වන්න යන එක வருகிற வாரத்திலே நான் கற்றுக் கொடுக்க போவது මේ දෙන්නව මරණවනේ. இந்த 2 பேரையும் கொலை செய்வார்கள் அல்லவா? මැරෙනවනේ. மரிப்பார்கள் தானே. දැන් එලියයි ඒනෝකුයි මැරුණේ නෑනේ. எலியாவும் ஏனோக்கும் மரிக்கவில்லை தானே வேதத்திலே. බයිබලේ හෙබ්‍රේය පොතේ කියලා තියෙනවානේ මනුෂ්‍ය එක්වරක් මැරෙන්නටත් ඊට පස්සේ විනිශ්චයට මුහුණ දෙන්නටත් නියම කරලා තියෙනවා කියලා. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. ඒ නිසා නොමැරුණු ඒනෝක් සහ එලියා මෙතනට ඇවිල්ලා ஆகவே மரிக்காத இந்த எலியாவும் ஏனோக்கும் இந்த பூமிக்கு வந்து ඒගොල්ලෝ මැරෙනවා කියලා. அவர்கள் மரிப்பார்களாம். මම දෙන උත්තරේ මොනවද දන්නවද? நான் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா?
සභාව ඔසවා ගන්නකොට சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது මැරෙන්නේ නැතුවනේ සභාව යන්න යන්නේ. மரிக்காமல் தானே சபை போக போகிறது. අපි එතකොට මැරෙන්නේ කවදද? அப்படியானால் நாங்க சாவது எப்ப? ඒකෙන් මොකද්ද පෙන්වන්නේ? அதுல என்னத்தை நமக்கு காண்பிக்கிறது? මනුෂ්‍යයා එක සැරයක් මැරෙන්න කියලා තියෙනවා. மனிதன் ஒரு தடவை மரிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. සමහර වෙලාවට ඒ පදය උල්ලංඝන වෙච්ච අවස්ථා තියෙනවා. சில வேளையிலே அதிலே உள்ளடக்கப்பட்ட அந்த வசனத்தை மீறிய ஆண்டவர் சில வேலை செய்திருக்கார். அந்த வசனத்தை மீறிய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். லாசரஸ் දෙපාරක් මැරුණා. லாசரு 2 தடவை மரித்தான். හරිද? අර තලිත්තා කුමි කියලා පොඩි කෙල්ලෙක් ඔය යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටේ ඒකේ ආපහු මැරුණානේ දන්නවා. தலித்தாகுமி என்ற அந்த பெண்ணை தேவன் எழுப்பினாரால், இயேசு எழுப்பினாரால் அந்த பிள்ளை செத்தது. යුටිකස් කියන එක පාවුල් දේශනා කරගෙන ඉන්නකොට දණෙල්ලෙන් වැටලා මැරුණේ. අයිතිකු ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலில் இருந்து விழுந்து மரித்தானே. පාවුල් ගිහිල්ලා ඕකන ආයෙ පණ දුන්නා. ඌ ආයෙ මැරුණා දන්නවා. பவுல் போய் அவனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தான். அவன் மீண்டும் எழுந்தான், திரும்பவும் மரித்தான். එලියා අර ශාරිපාත් වැන්දපුවගේ පුතාව නැවත නැගිටෙව්වා නේද? ඌ ආයෙ මැරුණා. எலியா சாரிபாத் அந்த மகனை எழுப்பினான் அல்லவா உயிரோடு. அவன் திருப்பி செத்து போனான். அவனும் திருப்பி செத்து போனான். එදාම මැරුන්නේ නැහැ. ටික කාලයක් ජීවත් වෙලා ඌ මැරුණා. அன்றைக்கே சாகல, கொஞ்ச காலம் போய் செத்தான். සුනේම් කාන්තාවගේ පුතාව එලිසා පණ දුන්නනේ. சூனேமியாளுடைய மகனை எலிசா உயிரோடு எழுப்பினான் அல்லவா. ඌත් ආයෙ මැරුණානේ. அவனும் கொஞ்ச காலம் போய் திரும்ப மரித்தான். දැන් මේ මිනිස්සු දැන් ඉන්නවද? இப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா. ආයෙ මැරුණානේ. அவர்கள் திரும்பவும் மரித்தார்கள் தான். අපි පාත් දාන්න බෑනේ. ඒ කොහොමද එක සැරේනේ මැරෙන්නේ? ආයෙ නැවත නැගිටවන්න කියලා කියන්න බෑ. நாங்க அப்ப சொல்ல முடியும், ஒரு தடவை தானே அவன் மரிக்க முடியும், இப்படி நடக்க முடியாது என்று சொல்ல முடியுமா? ඒ වගේ අනිවාර්යෙන් මැරෙන්න ඕනේ කියලා එකක් නැහැ. ஆகவே நிச்சய கட்டாயம் சாகத்தான் வேண்டும் என்று ஒன்று இல்லை. මොකද අපි සභාව අද හොතවා ගන්න අපි ගියා කියමුකෝ. இன்றைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். කොහොමද ඒ ස්වර්ගයට ගිහලා දෙවියන් වහන්සේ මෙහෙම කිව්වොත් අපිට? பரலோகத்துக்கு போய் நாங்க இப்படி சொன்னா எப்படி இருக்கும் தேவனை பார்த்து? මේ හෙබ්‍රේව මම කියලා තියෙනවා හෙබ්‍රේව 10:30 ගානක මම කියලා තියෙනවා මැරෙන්න ඕනේ කියලා. මේ පොඩ්ඩක් ලෝකෙට ගිහලා ආයෙ මැරලා ආයෙ නේද? நாங்கள் தேவனை பார்த்து, ஆண்டவரே எபிரேயர் புத்தகத்தில் 10:39 சொல்லி இருக்குது, நாங்கள் ஒரே தினம் மரிக்க வேண்டும், நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும், நாங்கள் கொஞ்சம் பூமிக்கு போய் செத்துட்டு வரட்டா? බෑනේ. முடியாதானே? එහෙනම් මොකටද දෙයනේ ඒනෝකෝ එලියාවේ මරන්න හදන්නේ? அப்படியான என்னத்துக்கு ஐயா ஆண்டவனே ஏனோக்கு எலியா கொல்ல பார்க்கறீங்க? ඒනෝක් ගියා. எனக்கு போய்விட்டான். ඔය හිටපු දෙන්කෝ. அவன் அப்படியே இருக்கட்டும். එන්න යන්නේ මෝසෙස් සහ එලියා. வரப்போவது மோசேயும் எலியாவும் தான். දැන් තවත් බයිබල් විශාරදවරු කියනවා இன்னும் சில வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள், பண்டிதர்கள், යොහන් එනවා කියලා. ඔය දෙන්නෙන් එක්කෙනෙක් යොහන් කියලා. அந்த 2 பேரில் ஒருவன் யோவானாக இருப்பான் என்று මොකද சொல்லுகிறார். අර එක අවස්ථාවක මේ පේත්‍රුස් ගැන කතා කරගෙන ඉන්නකොට යේසුස් වහන්සේ පේත්‍රුස් ගැන හොඳ හොඳ දේවල් කියනවා. இப்போ இயேசு பேதுருவோடு பேசுகிறபோது பேதுருவை குறித்து நல்ல நல்ல விஷயம் எல்லாம் சொல்லுகிறார். එතකොට ඔක්කොම අහන් ඉඳලා පේත්‍රුස් අහනවා ස්වාමීන් වහන්සේ අර අරුගේ කේස් එක ඌට මොනවද වෙන්න යන්නේ කියලා යොහන් කියනවා. பேதுரு அப்போ யோவானை பார்த்து இயேசுவிடத்தை அவன் விஷயம் என்னவாயிரு? යේසුස් වහන්සේට තද වෙනවා. இயேசு கோபம் வந்தது. අඩෝ මං එනකන් ඕක පණ පිට හිටියන උඹට මොකෝ යකෝ? அடே நான் வரும் வரையில் அவன் இருந்தா உனக்கு என்னடா? එතකොට පේත්‍රුස් ඔය අනිත් වෙනුයි කතා කරගත්තා. பேதுரு மற்றவனும் கதைத்தார்கள். මචං ඌනම් මැරෙන්න යන්නේ නැහැ බං. மச்சான் அவன் சாக போவது கிடையாது. දැන් ඒන්ජල් ටීවී එකේ මං අහපු කතාවක් මං කියන්නම්. ஏஞ்சல் டிவியில நான் கேட்ட இந்த கதையை பார்த்தேன். ඒන්ජල් ටීවී බලන්න එපා කියලා මං කියලා තියෙනවා නේද? ஏஞ்சல் டிவி பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் தானே? හැබැයි මං බලනවා. ஆனா நான் பார்ப்பேன். මං බලන්න හේතු දෙකක් තියෙනවා. நான் பார்ப்பதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. මොන වැරදි දේවල් උගන්වනවද කියන එක මම දැනගන්න එපා. என்னென்ன பிழையான காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். තව හේතුවක් තියෙනවා. இன்னும் ஒரு காரணம் உண்டு. ගොඩාක් හිත කැඩිලා அடே உள்ள முடைந்து අර කොමඩි බලලත් hina වෙන්න බෑ කියන තරමට මම හිත කැඩිලා ඉන්නකොට ஐயோ இந்த நகைச்சுவையை பார்த்து கூட சிரிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது, ඒ කියන්නේ අර වඩිවේලු කවුන්ඩමනි ප්‍රෙඩි සිල්වා ඒ අයගේ මේ විහිළු පවා බැලුවට hina යන්නේ නැති තරම් කම්පණයේ ඉන්න වෙලාවේ அதாவது வடிவேல் கவுண்டமணி எந்த மணியோ தெரியல, அடுத்து பிரிட்டி சில்வா அந்த மணியும் பார்த்து சிரிக்க முடியாது என்ற நேரத்திலே මම ඒන්ජල් ටීවී දානවා. நான் ஏஞ்சல் டிவி போடுவேன். උන් කියන ඒවා අහලා இவனுகள் சொல்றதெல்லாம் கேட்டு මට නිකන් hina යනවා යප්පෙට. எனக்கு சிரிப்பு போகும்,
சொல்ல முடியாத அளவுக்கு. ඒක එක කොමඩියක් තමයි அதுல ஒரு பகுதிதான் ඒන්ජල් ටීවී සාදු සුන්දර සෙල්වරාජ් කියනවා. ஏஞ்சல் டிவி சாதுர் சுந்தர் செல்வராஜ் சொல்லுவார். සොල්ලුවාර් නෙවෙයි සොල්ලනවා මං අහන් හිටියා වගේ කියනකොට. சொல்லுகிறான், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். මෙයා නිතර හිමාලයාවට යනවලු. இவர் நித்தமும் இமாலயத்துக்கு போவாரா. හිමාලයාවේ இமாலயத்திலே එක ගුහාවක් ඇතුලේ ஒரு குகைக்குள்ளே ශුද්ධවන්තයෙක් ඉන්නවලු. ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். එයාට වයස 400 ගානක්ලු. அவருக்கு வயசு 400 சொச்சமா. මරුනේ. நல்லா இருக்குல்லவா. එයා මොනවත් කන්නේ නැල්ලු. அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரா, මොනවත් බොන්නේ නැල්ලු. எதுவும் குடிக்க மாட்டாரா. එයා ඇස් වහගෙනලු ඉන්නේ. அவர் கண்ணை மூடிக்கொண்டே இருப்பாரா. මොකද එයා වයසට ගිය වෙලාවේ அவர் வயது போன பொழுது දවසක් ඒ ගුහාවට ගිහිල්ලා කිව්වලු அந்த குகைக்கு போய் சொன்னாராம், ස්වාමිනේ දැන් මාව ඔබ වහන්සේ ගන්න කියලා. ஆண்டவரே இப்ப என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாராம். මේ මැස් වහගෙන මම සේවය කරලා ඉවරයි ස්වාමිනේ. ஓ, இப்படி கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவரே நான் ஊழியம் செய்து முடித்து விட்டேன், දැන් මාව ගන්න என்னை எடுத்துக்கொள்ளும், ගන්න ஓ, எடுத்துக்கொள்ளும், ගන්න. எடுத்துக்கொள்ளும். ටක් ගාලා මෙයා ඇස් දෙක වහගෙන ඉන්නකොටම இவர் கண்ணை மூடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் තටු ගහගෙන දේවදූතයෝ එනවා ඇහෙනවා. சிறகடித்து ஒரு தேவதூதன் வருகிறாராம். දේවදූතයන් தேவதூதர்கள் මෙම ඇඟේ වැදි වැදී ගියාලු. சரீரத்துல பட்டு பட்டு போகுதாம். ඊට පස්සේ දේවදූතෙක් මෙයාට කිව්වලු அந்த தேவதூதர்கள் இவருக்கு சொன்னார்களாம், මම මැරෙන්නේ නැහැ. நீ சாக மாட்டாய், යේසුස් වහන්සේ එනකන් ඔබ මැරෙන්නේ නැහැ. இயேசு வரும் வரையில நீ சாக மாட்டாய். ආවිල සොලනවා. ඔබ මැරෙන්නේ නැහැ. நீ சாக மாட்டாய். එයා ඒ ගුහාවේ ඉඳන් යාඥා කර කර ඉන්නවලු. அந்த குகையிலிருந்து அவர் ஜெபிச்சு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாரா. ඒක මෙයා දන්නවලු. அது இவனுக்கு தெரியுமா. මේක මෙයා කියනකොට இதை இவன் சொல்லும் போது ඒක බලන් ඉන්න සමහරු அதை பார்த்து கொண்டிருக்கிற சிலர், හalleluya 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 අලුත් කතන්දරේ මොනවද දන්නවද? புதிய கதை என்ன தெரியுமா. ඒ වෙන කවුරුත් නෙවෙයිලු. அது வேறு யாரும் அல்லவா, යොහන්ලු. யோவானா. මරුනේ යොහන් හිමාලයාවේ ඉන්නවා තව. யோவான் இமாலயத்தில் இருக்கிறாராம். මම හිතන්නේ මොනවද දන්නවද? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா. කවුරු හරි පොරක් ඔය වගේ යන්න ඇති. யாராவது ஒருவன் இப்படி போயிருப்பான், ඇස් වහගෙන මාව ගණ්ඩ ගණ්ඩ කියන්න ඇති. அவன் கண்ண மூடி என்னை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கலாம். එතකොට වවුලෝ ටිකක් එන්න ඇති. அந்த நேரத்தில் வௌவால் கொஞ்சம் வந்திருக்கலாம். අඳුරේනේ இருட்டு தானே குகைக்குள்ளே. මෝහිතලා වවුලව බලලා දේවදූතයා කියලා. இவர் பார்த்து இந்த வௌவாலை பார்த்து தேவதூதன் என்று நினைத்து விட்டார். මගේ සභාවේ අය என் சபை மக்கள் ඒන්ජල් ටීවී බලන්න එපා. ஏஞ்சல் டிவி பார்க்க வேண்டாம். හැබැයි අර මම කියන අර දෙවෙනි හේතුව නිකන් අර කම්මැලි පිස්සුවක් බලලා පොඩ්ඩක් hina වෙන්න ඕනේ වගේ නම් ඒක දාගන්න. நீங்க கொஞ்சம் சோம்பலா இருந்து ஒரு விசர் வேலையெல்லாம் பார்க்கறாங்கள பார்த்து சிரிக்கணும் வேண்டாம், இதை பார்த்து சிரிக்கலாம். ඉතින් ඒ වගේ උන් යන නෙවෙයි මම කතා කරන්නේ. இப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசவில்லை. සමහර හොඳ බයිබල් ගුරුවරු ඉන්නවා. நல்ல வேத விற்பன்னர்கள் பண்டிதர்கள் இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ සමහර වෙලාවට හිතනවා මේ යොහන් කියලා. அவர்கள் நினைக்கிறார்கள் இது யோவானாக இருக்கலாம் என்று. ඉතින් මම කියන්න කැමති நான் சொல்ல விரும்புகிறேன். දැන් මම කිව්වනේ මොකටද එලියා මෝසස් එන්නේ කියලා මම කිව්වා. நான் சொன்னேன் அல்லவா எலியாவும் மோசேவும் ஏன் வருகிறார்கள் என்று. තව කවුරු හරි කියනවානේ මේ යොහන්ුයි මෝසෙස්ුයි එනවා. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா யோவானும் மோசேயும் என்று சொல்லி. අනේ එන දෙන්න පාස්ටර් තුෂාරයි පාස්ටර් ඩැනිනයි ඒත් කමක් නැහැ. வர்ற ரெண்டு பேரும் பாச துஷாரையும் பாச டேனியலுமா இருந்தால் கூட பரவாயில்லை, අපිට වැඩක් නැහැ. நமக்கு தேவையில்லை. අපි ගිහිල්ලා සභාව ඔසවාගෙන ආමෙන්. ஆமே, நம்ம சபை எடுத்துக்கொள்ள போயாச்சு. දැන් ලබන ඉරිදා මං කියලා දෙන්න යනවා. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக் கொடுப்பேன்.
මේ මෝසෙස් සහ එලියා කොහොමද ඒ සේවය කරන්න යන්නේ? மோசேயும் எலியாவும் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போகிறார்கள்? අවුරුදු 3මාරක් අන්තික්‍රිස්තුස් කොහොමද මේ මිනිස්සු නිසා උට එපා වෙන්නේ? 3.5 வருடங்களாக அந்த கிறிஸ்துவுக்கு இந்த மக்கள் நிமித்தமாக எப்படி வெறுப்பு ஏற்படும் என்றும், ඊට පස්සේ කොහොමද අන්තික්‍රිස්තුස් මේ අයව මරන්නේ? எப்படி அந்த கிறிஸ்து இவர்களை கொலை செய்வான் என்றும், ඊට පස්සේ ඒ දෙන්නට මොනවද වෙන්නේ? அதன் பின்பு அவர்கள் 2 பேருக்கும் என்ன நடக்கும்? ගිවිසුම් පෙට්ටියට මොනවද වෙන්නේ? உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன நடக்கும் என்று. එවන් අරුම පුදුම අලංකාර දේවල් සමග ලබන ඉර තමන් ඔබ හම්බෙන්න. ஆக அப்படிப்பட்ட அருமையான புதினமான ஆச்சரியமான விடயங்களோடு கூட வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பேன். ලස්සන දේවල් දෙවන් හස දැන් උගන්වනවා අපිට නේද? தேவன் அழகான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா? බලන්න එලිතරව පොතේ කොච්චර ලස්සනට දෙවියන් වහන්සේ අවුරුදු 7 ගැන කියලා දෙනවද? எப்படி தேவன் வெளிப்படுத்தல் இந்த 7 வருடங்களுக்கு குறித்து அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார் என்று. සභාව අවුරුදු 7ක් අරහේ පියාගේ ගෙදර ස්වර්ගයේ. சபை தகப்பனுடைய வீட்டிலே பரலோகத்திலே 7 வருடங்கள். ඒ අවුරුදු 7 තුල යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් වගේ ආපහු වයස උන්වහන්සේට පටන් ගන්න නිසා 33 ඉඳලා 40 වෙනකන් උන්වහන්සේට වයස යනවා. අවුරුදු 40 සභාව සමග විවාහ වෙනවා. அந்த 7 வருடங்களிலே இயேசு கிறிஸ்து மீண்டும் மனித சரீரத்தின்படி வயதெல்லையை இன்னும் 7 வருடங்களோடு கூட கழித்து 7 வருடங்களின் பின்பு சபையை திருமணம் செய்வார். මේ ලෝකේ இந்த உலகத்திலே යුදෙව්වන් හැර අනිත් සියලුම දෙනාට ඒ අවුරුදු 7 තුල එන්න යන පීඩාවන් ගැන ටිකක් බැලුවා අපි. யூதர்களை தவிர்ந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் வரப்போகிற தண்டனையை குறித்து நாம் பார்த்தோம். අද අපි පටන් ගත්තේ இன்று நாம் ஆரம்பித்தது යුදෙව්වන්ට මොනවද වෙන්න යන්නේ? யூதர்களுக்கு என்ன நடக்கும்? දේවමාලිගාව හදලා ඉවරයි. தேவாலயம் கட்டப்பட்டு விட்டது. පූජාවන් දැන් පටන් ගන්නවා. அங்கே பலிகள் ஆரம்பிக்கின்றது. කිවිසුම් පෙට්ටිය තියෙනවා. உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. දැන් ඒගොල්ලන්ව නඩත්තු කරන්න යන නායකයන් දෙන්න කවුද? அவர்களை நடத்த போகின்ற 2 தலைவர்கள் யார்? ඔරිජිනල් මෝසෙස් සහ ඔරිජිනල් එලියා ආපහු එනවා. ஒரிஜினல் மோசேயும் ஒரிஜினல் எலியாவும் இன்னும் வருவார்கள். මාර දේවල් වෙන්න යනවා. நல்ல 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 விஷயம் நடக்க போகிறது. ලබන ඉරිදා ඒ දේවල් දිහා අපි බලමු. வருகின்ற வாரத்தில் அவற்றை நாங்கள் பார்ப்போமா.